நல்லா கேக்குது ஆக்சுவலா நான் 2 மணிக்கு போனேன் இந்த ஈவெண்ட்டுக்கு. கூட்டம் வரும் 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 10:30 மணி வரையும் வெயிட் பண்ணி கூட்டமே வரல பிரதர். நைட்டு 10:30. ஆமா ப்ரோ. 10-10:30 போல தான் முடிஞ்சுச்சு. எத்தனை மணி முடிச்சு? 10:30. 10-10:30 அந்த போல தான் ப்ரோ. ஆக்சுவலா எங்க மாமா ஒருத்தர் அவர் என்ன சொன்னாருன்னா, டிக்கெட் மோஸ்டா கிடைக்காது, ரஜினி ஃபேன்ஸ் வருவாங்க, கமல் ஃபேன்ஸ் வருவாங்க, சூர்யா ஃபேன்ஸ் வருவாங்க அப்படின்ட்டு. பட் அங்க போய் பார்த்தா எல்லாம் காலி. சில்வரு பிரான்ஸு வாஸ்ட் அவுட் ஃபுல்லா காலியா தான் இருக்கு. கோல்டு மட்டும்தான் ஒரு சைடு ஃபுல்லா இருந்துச்சு. ப்ரோ எவ்வளவு ப்ரோ டிக்கெட்ஸ் இருந்துச்சு சும்மா ஐடியாக்கு சொல்லுங்க. என்ன ப்ரோ டிக்கெட் எவ்வளவு கெப்பாசிட்டி கேக்குறீங்களா? இல்ல காஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு ஒரு டிக்கெட் கோல்டுனா? ப்ரோ நான் கோல்டு வந்து 200 ரூபா கொடுத்து போனேன் ப்ரோ. 200 கொடுத்தீங்களா? ஆமா ப்ரோ. பட் ஆனா டிக்கெட் எதுக்கு? டிக்கெட் ஃப்ரீ தான். நான் ஒரு டிக்கெட்டை வாங்கணும் ப்ரோ. அது ஃப்ரீ தானே டிக்கெட்? டிக்கெட் ஃப்ரீ தான் ப்ரோ எனக்கு. கிட்டே ஃப்ரீ தானே? ஆமா ப்ரோ. நான் ஒரு டிக்கெட்டை ஏமாந்துட்டீங்க 200. ஆமா ப்ரோ. ப்ரோ அந்த 200 ரூபா வாங்குறவரே இருந்திருப்பாரு ப்ரோ. அதனாலதான் நீங்க 200 ரூபா கொடுத்தானே வாங்கியிருப்பாரு. ஆமாம், அந்த ராபின்சன் எல்லாம் கூப்பிடுங்க. இன்னைக்கு தான் வந்து நல்லா கண்டுட்டு ராபின்சன் எல்லாம் வச்சு செஞ்சு விடுவோம். ப்ரோ கார்த்தி ப்ரோ, எங்க மாமாவும் கரெக்டா 200 டியூட்டில இருந்தாங்க. அவர்கிட்டலாம் ஒருத்தர் வந்து ஒரு 30 பாஸ் சில்வர் பாஸை கொடுத்துட்டு போயிட்டாரு. யார்ட்டாச்சும் உங்களுக்கு வேணா கொடுத்துருங்க அப்படின்னு. ஒரு 30 பாஸ் சும்மாவே இருந்தது, சில்வர் பாஸ். ஒரு பருத்தி 20 ரூபான்னு விற்கிறாங்க பிரதர் அங்க வெளியே. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்ன விற்கிறாங்க? பருத்தி இந்த ஸ்நாக்ஸ் விற்பாங்களா, ஒரு பருத்தி 20 ரூபான்னு விற்கிறாங்க. அந்த ஒரே ஒரு பருத்தி. நம்பி இருக்காங்க அந்த அளவுக்கு. கூட்டம் அள்ளும் போல இருக்கு. ப்ரோ அது விட்டுறலாம். அந்த வடிவேல் இல்ல சரத்குமார் 2 பெரிய தலை இல்லல்ல, 2 பெரிய தலை இருந்தா கரெக்டா கூட்டம் வந்து. அது அவங்க இருந்திருந்தா அப்படிதாங்க இருந்திருக்கும். அப்படிலாம் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதுவே தப்பு. ஃபர்ஸ்ட் அது நான் நம்பல அத. ப்ரோ நேரு ஸ்டேடியமே ஃபுல்லா ப்ரோ விஜய் அஜித் எல்லாம் போயிருந்தாங்கன்னா அது என்ன ரீசனா இருக்கும் இவ்வளவு? ஏன்னா ஒரு இவ்வளவு நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப லியோ ஆடியோ லான்ச் வேற, ஜெயலலிதா ஆடியோ லான்ச் வேற, கேப்டன் மில்லர் ஆடியோ லான்ச் வேற. இப்ப தனுஷ் வர்றாருன்னா கேப்டன் மில்லருக்கு 1000 பேர் வருவான். ஓகே, கேப்டன் மில்லர் பத்தி பேச போறாங்க. கேப்டன் மில்லர் படம் வரப்போகுது, அது ஒரு சாங்ஸ் போடுவாங்க, ட்ரெய்லர் போடுவாங்க. இது ஒண்ணு இருக்கு இல்லையா? இதுதானே மெயின் ரீசன். ஏங்க நம்ம என்ன காட்ட போறோம்னு ஒண்ணு இருக்குல்ல. கூட்டமா இருக்கும்ல கார்த்தி. கட்சிக்காரங்க வந்தாலே கொஞ்சம் கூட்டமா இருந்திருக்கும்ல. ஏதாவது பாக்குறவங்க ஃபேன்ஸ், அவங்க ரஜினி ஃபேன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்தா கூட என்ன திடீர்னு இவ்வளவு கம்மியா வந்து ஏன்னா நம்பவே முடியல. ஏன்னா சின்னதா ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று போட்டானுங்களாவே அதுல பாத்தீங்கன்னா பயங்கர க்ரௌடு போகுது. ஸ்டார் கிரிக்கெட் அது இதுன்னு போட்டாவே. பட் இவ்வளவு பெரிய ஷோ வந்து நடக்குது, கட்சிக்காரங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. பட் இதுல வந்து சுத்தமா கூட்டம் இல்லை. என்ன ரீசனே தெரியல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அவங்களே ரெக்ரெட் பண்ணுவாங்க ப்ரோ. இந்த க்ரௌடே வரலனால அவங்க ஆர்கனைஸ் பண்ணவங்களே ரெக்ரெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா இந்த ஃபங்க்ஷனை வச்சோம். ப்ரோ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா முதல்ல டிவில? உங்களுக்கு பண்றேன்னு எடிட் பண்ணி பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. க்ரௌட் எல்லாம் அவங்களே ஆடியன்ஸ் கத்துற மாதிரி பண்ணுவாங்க ப்ரோ. அதுவும் 4 மணி ஃபங்க்ஷன் 3 மணிக்கெல்லாம் போயிட்டேன் ப்ரோ. நான்லாம் 3 மணிக்கெல்லாம் போயிட்டு உட்காந்துருந்து அப்புறம் ஒண்ணுமே இல்லை. 6 மணி வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. 6 மணிக்கு தான் இந்த என்டர்டைன்மெண்ட் டான்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அது எல்லாமே நாட்டுப்புற கலைகளா பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. ட்ரோன் ஷாட்ல காட்ட மாட்டாங்களா ப்ரோ? ட்ரோன்லாம் பறந்துகிட்டு இருந்துச்சு ப்ரோ, பார்த்தேன். ஆனா காட்டுவாங்கன்னு தெரியல. அந்த கண்டிப்பா மாட்டாங்க. விஐபி டைமண்டு அப்புறம் பிளாட்டினம் இந்த 3ம் கொஞ்சம் ஃபில் ஆயிருந்துச்சு. அதுக்கு பின்னாடி எல்லாம் என்னன்னு தெரியல. நாளைக்கு ட்விட்டர்ல எல்லாம் வச்சு ட்ரெண்ட் பண்ணிடுவானுங்க. கிளினா கிழிச்சிருவானுங்க நாளைக்கு. டிஎம்கே ஃபுல்லா எந்த சைடு போனாலும் அடி விழுவுது. கார்த்தி ப்ரோ, கேப்டன் மில்லர் ட்ரெய்லர் அதை பத்தி பேசலாம் ப்ரோ. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சூப்பரா இருக்கு. இல்ல கேப்டன் மில்லர் தான் ஆயிலானாங்க. கார்த்தி சொல்லிருங்க. கேப்டன் மில்லர் பட் டிஎன்ல அயலாந்து தான் ப்ரோ பாக்ஸ் ஆஃபீஸ் அதிகமா பண்ணும். இல்ல அது படம் வந்தாலும் சொல்ல முடியும், இப்ப சொல்ல முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஓப்பனிங் நான் ட்ரெய்லர் இன்னைக்கு வந்துச்சு. நான் நேத்து என்ன சொன்னேன் கேப்டன் மில்லர் தான் ஓப்பனிங் இருக்குன்னு சொன்னேன். ஓப்பனிங்னா பெரிய அது 2த்துக்குமே இருக்கும்.
இதுல வந்து கேப்டன் மேல தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொன்னேன். இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்து நான் சொன்னேன்னா அதெல்லாம் கிடையாது. இல்ல வாரிசு அதான். தெரிவு மாதிரி ஏடாதா? சப்போஸ் இதுல ஏலியன்லாம் இருக்கு, அதனால ஃபேமிலி க்ரௌட் அந்த மாதிரி வந்து. இல்ல அது கண்டிப்பா படம் வந்து இல்ல அது படம் தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். இப்போ அயலானுக்கு வந்து என்னன்னா ஃபேமிலி அடிக்ஸ் வர்றதுக்கான நிறைய வயலன்ஸ்லாம் இல்லாமல் ஃபேமிலி அடிக்ஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல அயலான் இருக்கு. ஆனா ஓப்பனிங் வந்து கேப்டன் தான் வரும். ப்ரோ இதுலயுமே எமோஷன்ஸ் நல்லா இது பண்ற மாதிரி இருக்கு ப்ரோ. ட்ரெய்லர்ல நிறைய எமோஷன்ஸ் சீக்வன்ஸ்லாம் நிறைய அதான் இருக்கு. பரத் எல்லாமே படம் பார்த்தா சொல்ல முடியும். படம் பார்த்தோம் சொல்லணும். பட் நீங்க இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்து சொல்றீங்க. நான் ட்ரெய்லரே பார்க்காம நீ சொன்னேன் கேப்டன் வந்து ஓப்பனிங் வந்து சொன்னேன். ப்ரோ அடுத்து எனக்கு கேஜிஎஃப் எதிர்பார்க்கலாமா ப்ரோ கேப்டன் மில்லர்ல? இது தமிழ் கேஜிஎஃப் எதிர்பார்க்கலாமா கேப்டன் மில்லர்ல? அது தெரியலைங்க. அது படம் பார்த்தா தான் தெரியும். தனுஷோட அடுத்த ரேஞ்ச் மூவி இப்போ பிரசாந்த் எல்லாம் சொல்லுவார்ல, அந்த மாதிரிலாம் சும்மா வந்து நம்ம எப்பயுமே அப்படி சொல்றதில்ல. படம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையுமே. இல்ல கார்த்தி. இப்ப ட்ரெய்லர் நல்லா இருக்கு. ட்ரெய்லரா வந்து கேப்டன் மேல அயலான்னு கேட்டீங்கன்னா கேப்டன் மேல தான். ப்ரோ உங்களுக்கு ப்ரோ அவர் ராக்கி எதுவும் வீடியோ ட்ரெய்லர் போடாதுன்னு ஞாபகம் சொல்லுங்க இருக்கா? ப்ரோ. அதுவுமே பிரசாந்த் நல்லா தான் ப்ரோ போட்டதுக்கு இருந்துச்சு. வர இருக்கிற ஹைப்பையும் குறைச்சு விட்டுற போறாரு. நிறையா இருக்குங்க. இல்ல கார்த்தி ப்ரோ ஒன்னே ஒண்ணு ப்ரோ, அந்த கலைஞர் 100 ஃபங்க்ஷன்ல தில்ராஜும் வந்திருந்தாரு ப்ரோ. எப்படி ப்ரோ? நான் அவருக்கு தப்பா சொல்லல, ஆனா அவ்வளவு பாப்புலர் ஆயிட்டாரா நான் தமிழ்நாட்டுல? அவரும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவரெல்லாம் முன்னாடியே வந்துட்டாரு, சீக்கிரமா வந்து உட்கார்ந்தாரு தில்ராஜ். எஸ்கேக்கே மைக் கொடுக்கலாம் ப்ரோ. எஸ்கே வடிவேல் லைன் சார் அக்கே கிஷோர் யாருக்கும் மைக் கொடுக்கல. அது தெரியலீங்க. தில்ராஜ் வந்து அடுத்து படம் எடுக்கிறாரு தமிழ்ல இல்ல இங்க எடுத்து தமிழ்நாட்டு ரிலீஸ் பண்றாங்க. அதனால வந்திருப்பாருன்னு தெரியல. அவரெல்லாம் ரொம்ப ஏர்லியா வந்திருந்தாரு ப்ரோ. நான் 4:30 வந்துட்டு உட்கார்ந்தாரு. ப்ரோ நீங்க ராக்கி ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா அதுவும் நல்லா தான் ப்ரோ இருந்திருக்கும். நல்லா அந்த அருண் மாதேஸ்வர் ட்ரெய்லர் கட்சி நல்லா பண்றாரு ப்ரோ. அதை அவர்கிட்ட அந்த கிரெடிட் கொடுத்து தான் ப்ரோ ஆகணும். இந்த படம் வந்து கண்டிப்பா ஸ்கிரிப்ட் வைஸே நல்லா எடுத்திருக்காங்க. மேக்கிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த கேப்டன் வில்லர் வந்து தனுஷோட அடுத்த லெவலான படம். இதை வந்து நீங்க கம்பேரே பண்ணாதீங்க. எனக்கு நல்லா தெரியும் ஐலாண்டுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே வரும், நல்லா கூட்டம் இருக்கும். அது எல்லாமே வந்து எந்த டவுட்டுமே இல்லை. ஐலாண்ட் வந்து நீங்க சாதாரணமா படம் ஆவரேஜா இருந்தாலுமே வந்து கண்டிப்பா ஓடிடும், அது எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா அந்த டைம்ல வந்து கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க, ஃபேமிலியோட நிறைய பேர் போவாங்க. பட் இது வந்து இந்த படம் வந்து வேற ரேஞ்சுக்கு போங்க தனுஷ், இது எந்த டவுட்டுமே கிடையாது. நான் மேக்கிங் பின்னாடி இருந்து சொல்றேன். நான் இன்னமும் அன்னைக்கு ஒரு தடவை சொன்னேன், அதுக்கப்புறம் தான் நல்லா எல்லாரும் மெசேஜ் எல்லாம் பண்ணி அப்படி இப்படின்னு நானுங்க. சரிங்களா, நான் இப்பயும் சொல்றேன், இது கேப்டன்ல வந்து படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, அது எந்த டவுட்டுமே இல்லை. ப்ரோ ராக்கி படம் எப்படி இருந்துச்சு? நான் அந்த படம் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். சானிக் ஆகிதம் தான் பார்த்து எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. ஸ்க்ரீன் பிளே வைஸ்லாம் அவர் எப்படி பண்ணுவார் ஏதாச்சும்? கிராஃப்டி இல்ல ப்ரோ. இல்ல ராக்கி சாமி என்ன படம் ரொம்ப 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 சொல்லுங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் முக்க படம் தான். இப்போ நம்மளே ஒரு நாள் வந்து பேசும்போது இந்த ஸ்பேஸ்ல சொன்னோம் பிஸ்னஸா வந்து அயலான் அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டில் வந்து ஏரியாவில் தருது அப்படின்னு சொன்னோம். உடனே வலைபேச்சு வீடியோலாம் எடுத்து போட்டு அடுத்த நாள் நம்ம ட்ரோட் பண்ணீங்க. என்ன சொன்னீங்க? வலைபேச்சில் 200 ரூபா பிஸ்னஸ் இருக்கு தமிழ் அப்படின்னு சொன்னாங்கன்னு எல்லாம் டேக் பண்ணி திருப்பீங்க. பட் இதே வலைபேச்சில் வந்து இப்போ நேற்று முன்னாடி ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா, பிஸ்னஸா அயலான் தான் அதிகமாக இருக்கு. பட் அதுக்காக இதுதான் அதிகமாகும்னு நம்ம சொல்ல வரல. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம எப்பயுமே ஃபேக்ட் தான் பேச முடியும். நேற்று ஐலாண்ட் ட்ரெய்லர் பார்த்தோம், அதோட கேப்டன் மட்டும் தான் நல்லா இருக்கு. பட் ட்ரெய்லர் நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படி இருக்குன்னு வந்தால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். படம் ஓப்பனிங் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஓப்பனிங் வந்து கேப்டன் தான் இருக்கும். ப்ரோ டர்காரியனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல கேப்டன் மில்லர். அப்புறம் நானும் அவர்கிட்ட பேசணும். டகரின்றதா ஸ்பீக்கர் கொடுக்குறீங்களா? நேற்று ஸ்பேஸ் வந்துட்டு தூங்கி ரசிக்கிறமாவே அவர்கிட்ட அவர் பேசுனதுல இன்னைக்கு காலைல தான் கேட்டேன். ஐயப்பன் ப்ரோ டர்கரின் இருந்தாருன்னா ஸ்பீக்கர் கொடுக்குறீங்களா? அவர் பெரிய டேஞ்சர் சொல்லுவாச்சு ப்ரோ.
அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல கேப்டன் மில்லர். இல்ல ப்ரோ அயலான் வந்து சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்கு. கார்த்திக் அயலான் வந்து இந்த இது எல்லாமே நல்லா எடுத்திருந்தாங்கல்ல, இந்த ஏலியன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரிச்சா இருந்தது இல்ல. நார்மலா காமிக்கிறதோட இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அந்த இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரோ பட் ப்ரோ சித்தார்த் வாய்ஸ் ரொம்ப செட்டே ஆகல ப்ரோ. அந்த வாய்ஸ் தான் ப்ரோ அது ரொம்ப ஏலியனுக்கும் சித்தார்த் வாய்ஸும் மேட்ச் ஆகல ப்ரோ. இல்லங்க, அவங்க அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. அது வந்து நம்ம தான் அது ஏலியன் வந்து குட்டியா இருக்கு, அது ஏதோ சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஏலியன் வந்து அதோட வண்டி, அதோட ஸ்பேஸ் ஷிப் எடுத்துக்கிட்டு இன்னொரு பூமிக்கு, இன்னொரு எர்த்துக்கு, சாரி இன்னொரு பிளானெட்டுக்கு ஒரு மிஷனுக்கு வருதுன்னா அந்த ஊர்ல அது ஏஜ் அதிகமா தான் இருக்கும். அப்ப அந்த ஏஜுக்கு ஏற்ற வாய்ஸ் தான் நம்ம போடணும். ஒரு சின்ன குழந்தைங்க வாய்ஸ் அதுக்கு போட முடியாது லாஜிக்கா பார்த்தா அப்படின்னு எஸ்கே சொல்லியிருந்தாரு ஒரு இன்டர்வியூல. அதனாலதான் நாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு 30-40 இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் போட்டா மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு நாங்க அப்படி போட்டோம் சித்தார்த்த அப்படின்னு சொன்னார். சித்தார்த் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு, லைன் கிங்ல சிம்பாக்கு கொடுத்துருப்பாரு, யங் சிம்பாக்கு. இல்ல அதுக்கெல்லாம் ரீசன் வச்சிருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா வாய்ஸ் சிங்க் ஆகாம எல்லாம் ஒன்று ஒரு படத்து ஃபுல்லாவே நீங்க வைக்க ஒரு மாட்டாங்க. குழந்தை வாய்ஸை டக்குன்னு பார்க்க அது குழந்தை மாதிரி சின்னதா இருக்குன்னு கொடுக்க முடியாதுல்ல, அந்த ரீசனுக்காக கொடுத்துட முடியாதுல்ல, கியூட்டா இருக்குன்னு சொல்லி. இல்ல கண்டிப்பா ரீசன் இருக்குங்க அதுக்கு. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் உள்ள சொல்லுவாங்க. அது வந்து ஏன் இந்த மாதிரி, ஏன்னா இப்போ மரகத நாணயம் பாத்தீங்கன்னா அந்த மேலுக்கு வந்து ஃபீமேலா போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா நல்லா ஹிட் ஆச்சு. அது மாதிரி இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும். அந்த ஏலியன் வந்து அவங்க அந்த வயசுல பேசுறதுக்கு ஏதாவது ரீசன் சொல்லியிருப்பாங்க. பட் நல்லா இருந்தது ஆக்சுவலா வந்து நல்ல குவாலிட்டியா தான் இருந்தது அந்த அனிமேஷன் பண்ணது எல்லாமே. அயலான் வந்து ரொம்ப குவாலிட்டியா தான் இருந்தது. பட் என்னன்னா படம் கொஞ்சம் ஓ, நல்லா ஒரு மாதிரி இல்லாம இருந்தது அப்படின்னா காலேஜ் ஆடியன்ஸ் எல்லாமே போக மாட்டாங்க. ஃபேமிலி என்னங்க மேக்ஸிமம் பொங்கல் லீவு போச்சுன்னா அதுக்கப்புறம் தேட்டருக்கு போறதெல்லாம் குறைஞ்சிரும். போனா ஃபுல்லா காலேஜ் பசங்க எல்லாமே போறதுதான். மேபி கேப்டன் மில்லர் வேணா வந்த டைம்ல வந்து நல்லா இருந்தது அப்படின்னா அது மேல வந்துச்சுன்னா அது கண்டிப்பா எல்லாம் டவுன் ஆயிடும். அந்த 2 ரீசன்ல ஏதாவது ஒரு ரீசன் நடக்கும் அதுல. இல்ல ப்ரோ, பட் என் பையனுக்கு 6 வயசு ஆகுது. அவன் இப்பவே ட்ரைலர் பார்த்துட்டு போகணும்னு தான் சொல்லிட்டு இருக்கான். நானும் இல்ல கூட்டு போறேன். கண்டிப்பா ஐலாண்ட் வந்து எல்லாருமே வந்து இந்த குழந்தைங்க கண்டிப்பா கேட்பாங்க. பட் காலேஜ் பசங்களுக்கு அந்த படம் வந்து எடுக்கலைன்னா அது அப்படியே வந்து அவங்க சைட்ல இருந்து காலேஜ் பசங்க தான் வந்து டெய்லி படத்துக்கு போற ஆளுங்க, ரெகுலரா படம் பாக்குற ஆளுங்க. அந்த டீனேஜ் தான் வந்து ரெகுலரா படம் பாக்குற ஆளுங்க. வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸ்ல ரெண்டுமே ஃபில் பண்றது அவங்க மட்டும்தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். இன்கேஸ் படம் ஒரு வாரம் ஃபிளாப் ஆச்சு, அடுத்த வாரத்துல வந்து கம்மியாயிரும், அப்படியே ஃபுல்லாவே இதாயிரும். பட் இந்த வாய்ஸ் செட் ஆகலன்னு சொல்றதெல்லாம் நமக்கு படம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் மட்டும் தான் அப்புறம் இந்த மாதிரி தோணும். அதுக்கப்புறம் வந்து படத்தோட இருந்தாங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தோணாதுன்னு நினைக்கிறேன். படம் அதுக்கப்புறம் கண்டிப்பா தான் தெரியும். இருக்காதுங்க, அது மாதிரிலாம் இருக்கவே இருக்காதுங்க. கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி தான் ஏதாவது பண்ணிருப்பாங்க. அவ்வளோ ஆடாலாம் வந்து படம் ஃபுல்லாலாம் கொண்டு போக முடியாது. பட் மோஸ்ட்லி வந்து ஏதாச்சும் லைம்லைட்ல இருக்கிற ஒரு ஆக்டர் வச்சு பண்ணா கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைக்குன்ட்டு கூட பண்ணலாம்ல ப்ரோ. ஏன்னா வேற ஆளுங்க வச்சு விட பெட்டரா பண்ணிருக்கலாம். கண்டிப்பா அது வாய்ஸ் மேட்ச் ஆகுங்க. நீங்க படம் பாக்குறப்ப கண்டிப்பா மேட்ச் ஆகும். அது அவ்வளவு அதான் ஒன்றும் பெருசாலாம் தெரியாது. கார்த்தி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க இந்த வெற்றியில ஓபன் பண்ணிட்டாங்கன்னு போட்டிருந்தீங்க கேப்டன் மில்லர். அது பார்த்தோன்னே பார்த்துட்டு டிக்கெட் போட்டேன். தேங்க்யூ ப்ரோ. 9 மணி ஷோ கேப்டன் மில்லர் இருக்குமா இல்ல அயலான் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் கேப்டன் மில்லரா எல்லா தேட்டர்லயும் ப்ரோ? 9 மணி ஷோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு படத்துக்கும் வந்துடும். ப்ரோ அதே மாதிரி நார்த்ல எப்படி ப்ரோ கேப்டன் மில்லரா அயலானா ப்ரோ? நார்த்லயா எங்க நான் சொல்ல முடியாதுங்க. தெலுங்குலயே 2 படம் ரிலீஸ் இல்லை போல இருக்கு தேட்டர்ல. ப்ரோ அயலான் ஏன் ப்ரோ 2 லாங்குவேஜ்ல விட்டுருக்காங்க? பேன் இந்தியா தானே சொல்லிட்டு இருந்தாங்க, தெலுங்கு தமிழ்ல மட்டும் ட்ரெய்லர் விட்டுருக்கானுங்க. வேற என்ன லாங்குவேஜ் பேன் இண்டியானா? இல்ல ஹிந்தி ப்ரோ, இருக்கு ப்ரோ. கன்னடம், ஹிந்தி எதுலயும். கன்னடத்துல எந்த படமே ஓடாதுங்க. தமிழ்ல தான் பாக்குறது தான் மேஜர். ஹிந்தி கேரளாலயும் ப்ரோ? அப்படிதான். ஹிந்தி ஏங்க பேன் இண்டியான்றது வந்து இங்க சும்மா சொல்லிருக்காங்க ப்ரோ. பேன் இண்டியானா அந்த மாதிரிலாம் பேன் இண்டியாவை எந்த படமும் கலெக்ட் ஆகாது. பையர்ஸ் வரணுங்க, ஸ்பெண்ட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும்ல. சும்மா யாருமே வந்து ரிலீஸ் பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. இல்ல ப்ரோ, கேஜிஎஃப் 1 ஹிந்தி
இந்த மார்க்கெட்டால இருந்தாலும் கொஞ்சம் நல்ல கலெக்ஷன் பண்ணிச்சு. அதனால கேட்கிறேன் bro. ப்ரோ அனிமல் தமிழ்நாட்டுல எப்படி ப்ரோ பிடிச்சு? ஓரளவுக்கு பரவாயில்ல ப்ரோ. கார்த்தி ப்ரோ 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 குண்டூர் காரம்க்கு தமிழ்நாட்டில் ஓப்பனிங் இருக்குமா ப்ரோ? தேட்டரே கிடைக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாம் ஒரு விஷயம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா சேம் டேட் ரிலீஸ் ஆகல. தமிழில் வந்து 3 படம் 4 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் ஒரு ஷோ தான் கொடுப்பாங்க. அது மால் தேட்டர்ஸில் மட்டும்தான். அது எல்லாமே ஃபுல்லாகும். இந்த ஓப்பனிங்லாம் ஒரு நாள் மடியோ அந்த மாதிரி வந்திருந்தா ஓகே. இப்போ கஷ்டம்தான். ஆமா இது எல்லாமே ஒரே ப்ரோ ஒரு காலத்துல கார்த்திக் அடுத்த சின்ன படம் எந்த படம் நல்ல படம் வருது கார்த்திக்? நீங்க சொல்லி நான் பார்க்கிங் நான் மிஸ் பண்ணேன் தியேட்டர்ல. பட் இதுல ஓடிடில பார்த்தேன். செம்ம கிளாஸுங்க அந்த படம். அந்த மாதிரி உண்மையாலுமே சொல்ல ரொம்ப நாள் ஆச்சு. நான் தியேட்டர்ல திருப்பி நான் ரீலீஸ் பண்ணா கூட போய் பார்த்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது சின்ன ப்ரோ படம் பார்க்கிங் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. உண்மையில நானும் பார்த்தேன் இப்பதான். இல்ல செம்ம படங்க. ஏன்னா ஒரு சின்ன கதையை வச்சுக்கிட்டு அவ்வளோ கடைசி வரைக்குமே வந்து நம்புறதே முடியல. எங்கேயுமே லேகே ஆகல. ஒவ்வொரு சீனுமே வந்து பாத்தீங்கன்னா நான் பயங்கர சூப்பரா இருக்குதான். படம் செம்ம கிளாஸுங்க அது. அந்த மாதிரி ஏதாவது படம் வருதா கார்த்தி? சின்ன படம் ப்ரோ இல்ல பார்க்கிங்கோட எஃபெக்ட் எப்படின்னா, நீ எம்எஸ் பாஸ்கர் வந்திருந்தாரு ப்ரோ அந்த ஃபங்க்ஷனுக்கு. அவரை பார்த்தோன்னே எனக்கு ஏதோ ஒரு வில்லனை பாக்குற மாதிரி ஒரு டெரிஃபிக்கான ஃபீலிங் வந்துட்டு. சீரியஸா சொல்றேன். இந்த மாதிரி நான் அவரை பார்த்ததே கிடையாது. இல்ல அவர் அவர் ஏற்கனவே ஒரு படத்துல போலீஸ் அவருக்கு ஒரே ஒரு சிம்பிள் பண்ணியிருந்தாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா செம்ம கிளாப்ஸ் வந்துச்சு. அது என்ன இல்ல படம் ஞாபகம் நான் அவரை ரொம்ப பக்கத்துல நேர்ல பார்த்தேன். அவர் இன்னைக்கு ஒரு தாடி வேற வளர்த்திருக்காரு. இப்ப ஒரு மாதிரி பார்க்கவே டெரிஃபிக்கா இருந்துச்சு. அவரை இந்த மாதிரி நம்ம பார்த்தது இல்ல, ஃபீல் பண்ணது இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. அது பார்க்கிங்கோட எஃபெக்ட் தான் அது. இல்ல அவரு கண்டிப்பா. செம்ம ஆக்டர். முன்னையில இருந்தே இந்த பட்டாபி எல்லாம் முன்னாடி இதுல எல்லாம் அடிச்சிருப்பாரு. அவர் மாதிரி நடிக்கவே முடியாது. இல்ல அதாங்க நானும் சொல்றேன். அது அந்த மாதிரி தானே பார்த்திருப்போம். ஒரு லைட்டா தானே ஃபீல் ஆகும். ஒரு காமெடி ஒரு லைட்டா தானே ஃபீல் ஆகும். ஒரு ஏதோ ஒரு 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 பிரின்சிபலை அவரு பாக்குற மாதிரி எல்லா கேரக்டருமே அப்படி அவங்க தான் சொல்றேன். ஒரு பண்ணுவாங்க. டக்குனு ஒரு நம்ம டீச்சர் யாரையோ ஒரு ஸ்ட்ரிக்டான பிரின்சிபலை பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. வெறித்தன உண்மையுமே படம் வந்து வேற லெவலுங்க. அந்த மாதிரி தான் படம் வருதா கார்த்தி? இல்ல ப்ரோ இது வரைக்கும் தெரியல. நான் எனக்கு அந்த மாதிரி படம் பார்த்தாலும் ஸ்கிரிப்ட் கேட்டாலும் சொல்றேன். பார்க்கிங்லாம் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது இருந்துச்சு. ஆனா ஸ்கிரிப்ட்லயுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப்ல சில குறைகள் இருக்கும். அது ஒரு சிலருக்கு இருக்கும். முன்னாடி ப்ரோ நீ கிளைமேக்ஸ் பார்க்கும்போது நிஜ மறப்பு இதுல வந்தது ப்ரோ. எனக்கு ஐயப்பனும் கோசியுமா அந்த படம் மாதிரி அந்த டோன்ல இருந்துச்சு ப்ரோ பார்க்கிங். கார்த்தி நீங்க எப்படி ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இது அவுட்புட்டா தான் படம் ஆக்சுவலி நல்லா வந்த மாதிரி இருக்கு. லைக் எப்படி கெஸ் பண்ணீங்க? அது கெஸ் எல்லாம் பண்ணலாம் ப்ரோ. நான் அதுக்கு முன்னாடி ஒரு 20-30 ஸ்கிரிப்ட் கேட்டிருப்பேன். எதுவுமே பிடிக்கல. கேட்டவொடனே இது பிடிச்சிருச்சா ஓகே. நீங்களா சொல்லுவீங்கல்ல, நிறைய பேர் என்னை கிண்டலே பண்ணுவாங்க. உனக்கு என்ன படம் தான் பிடிக்கும்? அந்த கதையெல்லாம் படிக்கல. நரேட் பண்ணாரு டைரக்டர் வந்து இப்ப என்ன எடுத்திருக்கோ அதை அப்படியே சீன் பை சீன் எல்லாமே நரேட் பண்ணாரு. சொன்னதான் கேட்டேன். ஆனா என்னன்னா என்னெல்லாம் திட்டுவாங்கன்னா மீன்ஸ் ட்ரோல் பண்ணுவாங்க. ஆமா உனக்கு எதுவுமே பிடிக்காது அப்புறம் என்ன நீ எதை சொன்னாலும் குறை சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு ட்ரோல் பண்ணுவாங்கல்ல. அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு கதை கேட்டா இல்ல இது சரியில்லையே அது சொல்லிடுங்க. நீ ப்ளூ சட்டை மாறன் கூட இருந்தவன் தானே, ட்ரோல் தான் பண்ணுவாங்க கூட இருக்கவங்களே. உனக்கு என்னதான் பிடிக்கும் இல்லை பேசுவாங்க. ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு வந்து சொன்னா கூட இந்த படம் சூப்பர்மாங்க. சூப்பரா இல்லையங்க இப்படி நீ எப்ப பார்த்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. நமக்கே ஒரு கதை கேட்டோன்னு பிடிச்சோன்னா ஆச்சரியம் இருக்கும் இல்லையா? என்ன நமக்கே இந்த கதை பிடிச்சிருக்கே அப்படி பிடிச்ச படம் தான் பாருங்க. கேட்டோன்னு சொன்னேன். அவரு என்கிட்ட நான் சொல்றேன் பாருங்க, உண்மையிலேயே ப்ரொடியூசர் இருக்காரு இல்லையா சுதன் வந்து என்கிட்ட சொன்னாரு. கதை கேட்டோன்னா அவர்கிட்ட சொன்னேன், சார் கதை ரொம்ப நல்லா இருக்கு சார். இது நல்லா இருக்கா? ஏன் நீ சொல்றியா அப்படின்னாரு என்கிட்ட. சார் நல்லா இருக்கு சார் அப்படின்னேன் அவர்கிட்ட. சார் உண்மையே நல்லா இருக்கு. என்னப்பா நீயே நல்லா இருக்குன்ற அப்படின்னாரு. ஏன் சார் நான் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது? இல்லை எல்லா படத்துக்கும் ஏதாவது ஒன்று குறை சொல்லுவியா? ஏங்க நல்லா இருக்கு சார். ஏன் சார் ப்ரோ ஸ்டோரி வைஸ் அப்படி வந்து கான்செப்ட் ரொம்ப சின்னது தானே. இல்ல எப்படி உங்களுக்கு பிடிச்சது?
ஒரு டைரக்டர் வந்து ஸ்டோரியை வந்து டைரக்ட் பண்றது கூட தெரிய மாட்டேங்குது. ஒரு விஷயத்த நல்ல கதையா ப்ரோ அது இருந்தாலுமே அவங்க டைரக்ட் பண்றப்ப சீன்ஸ் கேட்க பண்ணியிருப்பாங்க. சீன்ஸ் வந்து எப்பயுமே பண்ணியிருப்பாங்க. அது வந்து அடிக்கடி இவரு விஜய் சூர்யா சார் என்கிட்ட சொல்லுவார் அடிக்கடி. கதை பண்றாங்க எல்லாருமே, கதையை பண்றாங்க. பட் சீன்ஸ் பண்றது இல்ல. ஒரு கதை நீங்க வந்து சும்மா ஒன்லைனா ஒரு கதை சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துல ஒரு கதை அப்படி சொல்லிடலாம். ஆனா அந்த சீன் ஒண்ணு இருக்குல்ல, அதை பண்றது இல்லை, யாருமே பண்றது இல்லைன்னு அவர் பண்ணியிருப்பாரு. இடுப்பை பாக்குறது ஒரு சீன், அதான் குஷியில. இது ஒரு சீனாக எடுக்கணும் இல்லையா? ஹீரோயின் இடுப்பை பார்த்துட்டான் ஹீரோ, ஹீரோனுக்கு சண்டை வந்துச்சு, இவ்வளவுதான், இதுதான் சீன். பட் அதை வந்து இல்ல இதை வச்சு அந்த மாதிரி அதுக்கப்புறம் படத்துல வந்து மேல அப்படி பண்ணும் இல்லையா? இல்ல அந்த அது வந்து அவர் அடிக்கடி சொல்லுவாரு, கதை பண்றாங்க தலைவா எல்லாரும், ஆனா சீன் வந்து கரெக்டா பண்றது இல்லை அப்படின்னு. இதுதான் இதுதாங்க பெரிய கார்த்தி. பிரச்சனையே. அதான் இதுதான் கார்த்தி. இது ஒரு விஜய் போய் இந்த மாதிரி கதையை சொல்றாரு, அந்த சீனை நரேட் பண்றி அதை வந்து அவரை கன்வின்ஸ் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சில பேர் வந்து கதை நல்லா இருக்கும், பட் அவங்க வந்து ஸ்டோரி சொல்றப்ப பாத்தீங்கன்னா அந்த கதை கேட்கற இன்ட்ரெஸ்டே இருக்காம போயிடும். ஏன்னா நான் 2-3 கதை கேட்டிருக்கேன் அது மாதிரி. அவங்க எழுதியிருக்காங்க ஒரு நல்லா இருக்கும், பட் சொல்றப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கேட்கவே தோணாது சில விஷயத்துக்கு. அந்த மாதிரி வந்து பார்க்கிங் பாத்தீங்கன்னா ஒன் லைனரா சொன்னீங்கன்னா ஒன்றும் பெருசா தெரியல, பட் அந்த ஆபீஸ்க்குள்ள எடுத்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. லஞ்சம் வாங்குற சீன் அந்த அந்த ஒரு 15 மினிட்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன், 5 மினிட்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து பயங்கர சூப்பரா இருந்தாங்க. இல்ல இவர் ரொம்ப எம்எஸ் நல்ல பாஸ்கரோட ஆக்டிங்குமே நல்லா எலிவேட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதனாலதான் கேட்டேன், லைக் ஸ்டோரி இன்னும் நிறைய இன்புட் நல்லா பாசிட்டிவா வந்தது இல்ல. ட்ராக் இப்படி போனதுக்கு காரணம் எப்படி அந்த கதையை கேட்டு கன்வின்ஸ் ஆச்சு அப்படின்றதுனால கேட்டேன். ஆஹ் எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் பிடிக்கும். மேபி இன்னைக்கு நீங்க வந்து இந்த ஃபீல் குட் மூவி எல்லாம் எனக்கு அவ்வளவு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த தாதா குட் நைட் எல்லாமே எனக்கு வந்து அவ்வளவு ஒட்டல. பட் ஆனா எனக்கு பார்க்கிங் பார்த்தோன்னே ரொம்ப அது வந்து வெள்ளம் வராம நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் நல்லா பயங்கர சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. மிஸ் பண்ணிட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, இப்பயுமே நல்லாதான் ஓடி இருக்கு தேட்டருக்குல. அவங்க வாங்கின ஒரு லாபம் தான் அந்த படம். பட் நம்ம எதிர்பார்த்த அந்த கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாயிருச்சே தவிர வெள்ளத்தால. பட் ஓடிடிலாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அந்த படத்துக்கு. ப்ரோ பட் அப்படிதான் ஓடி குட் வந்தாலும் நைட்டுமே இல்ல இல்ல வந்து ஒரு குட் ஃபிக்ஸட் நைட்டுமே இல்ல இல்ல ரேட்ல குட் வச்சிருப்பாங்க. நைட்டுமே எனக்கு நான் அதுல இன்வால்வ் ஆகல பெருசா. ப்ரொமோஷன்ல மட்டும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகினேன் குட் நைட்ல. ஆனா கதையா சொல்லும் போது என்கிட்ட வந்து ஒருத்தனுக்கு கொரட்டை வருது, அதுதான் பிரச்சனை. அவன் தூங்குனா கொரட்டை விட்டுருவான், அதுக்கப்புறம் அவன் லவ் பண்ணுவான், தூங்கி கொரட்டை விடுவான், அதை பார்த்துட்டு அந்த கொரட்டையை வந்துட்டு வரும். இதை வந்து லைனா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே. அது வந்து ஸ்னோரி ஃபிலிம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். கொரட்டன் டைட்டில்லாம் வைக்கல, அனௌன்ஸ் பண்ணும்போது ஸ்னோரி ஃபிலிம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்பையில இருந்து அது தெரியும். நான் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் குட் நைட் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும், ஏன்னா லைனாவே நல்லா இருந்துச்சு. அது முழுக்கதை எனக்கு தெரியாது அப்போ குட் நைட்டுக்கு. எனக்கு பெருசாலாம் ஒன்றும் எனக்கு குட் நைட் தாதா நீங்க சொல்ற அந்த படம் ரெண்டுமே எனக்கு ஒட்டல. பட் பார்க்கிங் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பிடிக்கும். ப்ரோ சென்னையில தான் ப்ரோ ஃப்ளட் வந்தது, மற்ற ஒரு இடத்துலலாம் டாடாவும் இல்ல கனெக்ஷன் இல்ல இல்ல இல்ல, ஆக்சுவலா டாடாவும் அப்படிதான். டாடா வந்து ஒரு ஷோ போட்டாங்க தனியா பிரைவேட்டா பார்த்தோம். ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்ம க்ளோஸ் தான், அந்த படம் ப்ரொமோஷன்லாம் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணோம். அப்போ டாடா பார்க்கும்போது படம் பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து மிக்சடா இது எப்படி போகணும்னு தெரியல, கிளாஸாக போகணும். நான் வெளில வந்து சொன்னேன், ப்ரொடியூசர்கிட்ட வந்து சொன்னேன், அடிச்சு சொன்னேன். இன்னைக்கு வரைக்குமே அவர் எதா இருந்தாலும் என்னை கூப்பிட்டு பேசுவார். அவர் சொன்னேன், நான் இந்த படம் கன்ஃபார்ம் இட்டு நான் உடனே பிளாக் பஸ்ன்னு ட்வீட்டே போட்டு விட்டேன் இதுக்கு டாடாக்கு. கன்ஃபார்ம் இட்டு இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகணும் ட்வீட் போட்டு அதை அனுப்பிச்சிட்டேன். அதை கவினும் பார்த்துட்டாரு. கவின் பார்த்துட்டு கவின் வந்து அப்போ என்கிட்ட டேரெக்டாக பேச மாட்டார். அவர் இல்லைங்க, அவர் என்னங்க படம் பார்த்துட்டு உடனே சூப்பர் ஹிட்டு பிளாக் பஸ்ட்லாம் போட்டார், நல்லா இருக்குன்னு போட்டார், இது நாளைக்கு நெகட்டிவ் ஆகிட போகுதுங்க, எல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியாது ஆடியன்ஸு அப்படின்னு சொல்லி கவினே தயக்கப்பட்டார். நான் சொன்னேன் இப்போ இல்லைங்க, அவர்கிட்ட சொல்லுங்க இந்த படம் வந்து இந்த ரிசல்ட் வருதலைன்னு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஃபர்ஸ்ட் நான் போட்ட ட்வீட் வந்து ஒரு 3-4 மாதம் முடிவு போடுறது, நவம்பர் டிசம்பர்ல போட்டது, பிப்ரவரியில் தான் படம் ரிலீஸ் ஆச்சு. டாடாவுமே அப்படிதான். டாடா எனக்கு என்னன்னா ப்ரோ ஒரு சில ரொம்ப கஷ்டமான விஷயங்க உண்மையிலுமே. ஆக்சுவலா அந்த படம் வந்து நிறைய பேத்துக்குலாம் நீங்க சொல்ற மாதிரிலாம் அவ்வளவு ஓப்பனா சொல்லிட முடியாது. நிறைய பேத்துக்குலாம் எனக்கு தெரிஞ்ச ஈவன் என் ஒய்ஃப் பார்த்தா பிடிக்கல, கசின் எல்லாம் பார்த்தாங்க, நான் அவ்வளவு பெருசா ஒட்டல. பட் ஆனா அது நீங்க சொன்னீங்கன்னா பெரிய விஷயம் தான் உண்மையுமே. அது ஹிட் ஆயிருக்கு, எப்படி இவ்வளவு பேர் வந்து பார்த்தாங்கிறது. கார்த்தி ப்ரோ, அப்ப நீங்க சொல்றது வந்து உங்களுக்கு
பார்க்கிங் வந்து ஃபுல்லா சீன் பை சீன் நரேஷனா சொல்லியிருந்தாரா? இப்படியே சொல்லியிருந்தாரு, படம் எப்படி இருக்கும் அது அப்படியே சொல்லியிருந்தாரு. அப்பனா 1 மணி நேரம் 2 மணி சீன் நேரம் கேட்டிருப்பீங்கல்ல? எல்லா கதையும் அப்படிதானே, 2 மணி நேரம் 2.5 மணி நேரம். ஒரு கதையெல்லாம் 4 மணி நேரம்லாம் கேட்டிருக்கேன். எனக்கு கதை கேட்கிறப்ப நம்ம அப்படியே கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அது திருப்பி அவங்க பேசுற எதுவுமே கேட்க பிடிக்காது. 15-20 பிரச்சனை நிமிஷம் இருக்கு. 20 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் நீ படம் பார்க்குற மாதிரி தான் ப்ரோ. அது எல்லாமே படம் பார்க்கும் 20 நிமிஷம் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு படம் கனெக்ட் ஆகலன்னா அதுல இருந்து வெளில போயிருவீங்களா, உடனே ஃபோன் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த கதையை எப்படா முடிப்பான் அவன், எப்படா இன்டர்வல் வரும். இப்போ படம் பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க, ஒரு படம் மொக்கையா இருந்துச்சுன்னா எப்படா இன்டர்வல் நினைப்பீங்களா, அந்த மாதிரி தான். சரி எப்போ இன்டர்வல்னு சொல்லுவான், கதையை சொல்லிட்டே இருக்கானே ரொம்ப நேரமா அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். ஒரு சில கதையெல்லாம் பார்க்கும்போது ஓகே அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டே இருப்பீங்களா. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தான். படம் பார்க்கும் போதே அப்படிதான் இருக்கும், கதை கேட்கும் அப்படிதான் இருக்கும். உங்க இமேஜினேஷன் மீட் ஆச்சா படம் பார்த்ததுக்கு அப்புறம்? ஏன்னா நீங்க ஒன்னு இமேஜின் பண்ணிருப்பீங்களா ஸ்டோரி கேட்கும்போது? அதான் இவங்க சொன்னது அப்படிதான், அதான் அந்த மீட்டர்ல பார்க்கிங் இருந்துச்சு. அப்பவே சொல்லிட்டாரா ப்ரோ உங்களுக்கு இவரு தான் நடிக்க வைக்க போறோம்னு, இல்ல அதுக்கப்புறம் முடிவு பண்ணதா? எம்எஸ் பாஸ்கர் ஃபர்ஸ்ட் வந்து லால் இருந்தார் அந்த கேரக்டர்ல. இதுல வந்து அர்ஜுன் தாஸ் இருந்தாரு ஹீரோ. வந்து அர்ஜுன் தாஸ் வந்து இருந்தாரு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர்ல வந்து லால் இருந்தார். அதுக்கப்புறம் மாறி ஹரிஷ் மாறினாரு. அதுக்கப்புறம் எம்எஸ் நான் கதை கேட்டோம்னு சொன்னேன், இந்த கதையை வந்து எம்எஸ் பாஸ் பண்ணா நல்லா இருக்குங்க அப்படின்னா, ஏங்க நாங்க அதுதாங்க வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ப்ரோ இது வரைக்கும் நீங்க நிறைய படம் சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க, பட் இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பெஸ்டா தெரிஞ்சது. லைக் ஈவன் டாடா கூட எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்லோ படம் மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது, பட் இந்த படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எக்ஸப்ட் அந்த கிளைமேக்ஸ்ல கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அது 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறமா ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல இப்ப இந்த ஜோ இருக்கு இல்லையா, ஜோவே அப்படிதான். ஜோ வந்து சும்மா கேஷுவலா ஒரு ப்ரெஷோ போட்டாங்க, ஒரு ரிலீஸ்க்கு ஒரு 3 நாள் முடிவு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜோன்னு ஒரு படம், அதை போய் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 15-20 நிமிஷம் வந்து சும்மா ட்விட்டரையும் வாட்ஸ்அப்பையும் நோண்டிட்டு இருந்தேங்க. அந்த படத்தையே பார்க்கவே இல்லை. சும்மா கடமைக்கு போனோம்னு. எப்பயுமே அந்த படம் பார்க்கும்போது ஃபோன் பார்க்குற வியாதி இருக்குல்ல, அந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் வந்துட்டு இருக்கு. பார்த்துட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ப்ளூ சட்டை மாதிரி அடிக்கடி சொல்லுவார் இதுல, அவர் ரிவ்யூலாம் சொல்லுவாரு, ஃபோன்ல ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டோம்லன்னு. அவர் நான் பார்த்துட்டே இருப்பேன், படம் பார்த்துட்டே இருப்பாரு. டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே அவருக்கு படம் பிடிக்கல. நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ப்ளூ சட்டை மாதிரி படம் பார்த்துட்டே இருக்கும்போது ஃபோன் எடுத்து கையில வச்சுட்டாரு, ஏதோ ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை வேற ஏதோ ஓப்பன் பண்ணிட்டாருன்னா அவருக்கு படம் பிடிக்கல அப்படின்றதுதான். எனக்கு அப்படிதான். எந்த படமும் எடுக்க முடியாது. இல்ல அவர் சொல்றேங்க, அவர் கூட படம் பார்த்தா சொல்றேன். எனக்கு அப்படிதான். ஜோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. அது ஜோன்றது ஜோன்னு ஒரு படம் வருதுன்னு தெரியாதுங்க. அப்போ ஜோன்னு ஒரு படம் வருமே தெரியாது. ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு ஐயப்பெல்லாம் முன்னாடி வந்து எனக்கு முன்னாடி ஆமா சரி இவனுக்கு தான் சொன்னானுங்க, படம் பார்த்தானுங்க எல்லாமே. எனக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து ஃபோன் நோண்டிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த நல்லா இருக்கே, நல்லா தானே போகுது படம், சரி ஓகேன்னு ஃபோனை வச்சுட்டு படம் பார்த்துட்டே இருந்தேன். இன்டர்வல்லாம் வரும்போது அந்த அந்த பொண்ணு செத்து போயிரும்ல, ஃபர்ஸ்ட் லவர், அந்த சீன்ல நல்லா எடுத்திருக்காங்க ஏப்பா இது அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தோடனே செகண்ட் ஹாஃப்லயும் கொஞ்சம் குறைகள்லாம் இருந்துச்சு. அது வெளில வந்தோன்னே இந்த படம் நல்லா இருக்குங்க. கீழே வந்து ட்ரோல்லாம் பண்ணாங்க, நல்லா இருக்குன்னு ட்வீட்லாம் போட்டேன். இங்க வந்து பிரேமம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி படங்கள்லாம் லவ் ஸ்டோரிலாம் பார்க்குறீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு ட்வீட் போட்டேன். கீழே வந்து ட்ரோல்லாம் பண்ணாங்க கமெண்ட்ல வந்து, இப்பெல்லாம் பண்றாங்க. நாளைக்கு ஒரு வேளை இந்த படம் ஓடலைன்னா நம்மளை வந்து என்ன நினைப்பானுங்க, நம்ம ஆர்வ குழால ஏதாவது போட்டோமா அப்படின்னு நினைச்சேன். உண்மையில அந்த படம் ஓடலை. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கல்ல ஒண்ணுமே இல்லை, சரி ஓகே போல. அதுக்கப்புறம் ஓடுதுங்க. 7 வாரம் ஆச்சு, இன்னும் ஓடிட்டு இருக்கு அந்த படம். கலெக்ஷன் எவ்வளவு? அது ஆல்மோஸ்ட் இருக்கும் ப்ரோ, 7 கோடி 8 கோடி இருக்கும். 7 கோடி இருக்கும் தமிழ்நாடு. இன்னைக்கு அது தெரியல ப்ரோ, அது தெரியல. கார்த்தி இப்போ ஜோ வந்து நீங்க சொல்ற மாதிரி கிரௌட் எல்லாம் வர்றது இல்ல, படம் இல்லாம தானே ஓடிட்டு இருக்குது. ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி நீ 7 வாரம் ஓடுனா நான் பார்த்த வரைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தா ஜோவுக்கு அப்புறம் எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு?
அந்த படத்தெல்லாம் க்ரௌட் எல்லாம் பார்த்து பார்க்க வேண்டியதானே, ஏன் பார்க்கல? அதெல்லாம் அப்படி ஒன்றுமே கிடையாது. இல்லை அது படம் ஜி. அப்படி கிடையாது, நம்ம வந்து அப்படி சொல்லிட முடியாதுல்ல. அதுக்கப்புறம் இப்போ ஃபைட் கிளப்லாம் வந்துச்சு, அதை ஓடி இருக்கும்ல, 7 வாரம் ஓடி இருக்குங்களா ஃபைட் கிளப் படம்லாம் வந்து பார்த்துருப்பீங்களா? அது பார்க்கலையே. ஸோ அப்போ ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா அந்த படத்துல, அதுதானே இது. எங்க தியேட்டருக்குலாம் செகண்ட் வீக் 7 crore செகண்ட் அதிகம் வீக் இல்ல? ப்ரோ 7 கோடிக்கு மேல கிராஸா இருக்கும். ஸோ சொல்றேன், செகண்ட் வீக் வந்து இந்த படத்தை ஃபர்ஸ்ட் வீக் பார்த்ததோ செகண்ட் வீக் அதிகமா பார்த்தாங்க ஜோ. ப்ரோ நிறைய மேபி பேர் லவ் எப்பயோ மூவிஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அதனாலயே. அதான் இல்லைங்க, அது ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். இப்போ ஏன் வந்து 3 பாக்குறாங்க, வாரண மாதிரி பாக்குறாங்க, தேட்டர்ல ரீலீஸ் பாக்குறாங்க, கொண்டாடுறாங்க. இதே டைம்ல வந்து ஆள வந்தான் முத்துலாம் போட்டா பார்க்க மாட்டுறாங்க, அப்படிலாம் தெரியாது. அதெல்லாம் நீங்க போய் ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. எல்லாத்தையுமே ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, அதுதான். அப்ப அவன் என்ன பிடிக்குது, பாட்டு மாதிரி கான்செப்ட் மாதிரி ஒரு படம் இருந்தா பாக்குறாங்க ரிலீஸ்ல. இதுவுமே நம்ம ப்ரொடிக்ஷன் தான். அதுக்கப்புறம் இதுவுமே ஒர்க் ஆகாம போகலாம், இது வேற. பட் ப்ரெடிக்ஷன் ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, வேற என்ன. ஜோல வந்து ஜோ பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்லும் போது அப்ப நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படம் ஓடும் போது நமக்கு வந்து ஓகே ஹாப்பி, நம்ம சொன்னா ஓடிடுச்சே அந்த மாதிரி. ஓடிடி வாங்கிட்டாங்களா? ஹாட் ஸ்டார்லாம் வரும்னு நினைக்கிறேங்க, ஒரு வாரம் 2 வாரத்துல வரும். ப்ரோ நேத்து இப்போ பொங்கலுக்கு ஏதாவது சின்ன படம் ஏதாவது வருமா நடுவில்? பொங்கல் சின்ன படம் வருமா? ஏதாவது 1-2 படம் ஏதாவது நடுவில் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது வருமா? இல்லையா, ஆல்ரெடி இருக்கிற படத்துக்கு தேட்டர் இல்லைங்க. தேட்டர் ஐலாண்ட், கேப்டன் மில்லர், அதுக்கப்புறம் மிஷன், அதுக்கப்புறம் மேரி கிறிஸ்மஸ், 4 படம் இருக்கு. அது இல்லாம தெலுங்கு படம் வேற இருக்கு. இங்க மால் தேட்டர்ஸ்லாம் படம் இதுக்கே தேட்டர்ல இதுக்கு மேல ஒரு படமா? பொங்கல் லீவுக்கு படம் வைப்பீங்க நீங்க? மேரி கிறிஸ்மஸ் எப்படி ப்ரோ மல்டிபிளெக்ஸ்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆகுதா இல்ல? அங்க மட்டும் தான் ஸ்கிரீன் இருக்கும், அங்கதான் ரிலீஸ் ஆகும். ப்ரோ நேத்து ஏன் ப்ரோ காஞ்சரிங் கண்ணப்பன் பார்த்தேன் ப்ரோ. ஏங்க ராத்தி, இந்த இந்த படத்துக்கு பார்க்கிங் வந்து ஹரிஷ் வந்து கரெக்டான மேட்ச் நினைக்கிறீங்களா? கரெக்டான சாய்ஸ் நினைக்கிறீங்களா? நல்லா பண்ணியிருந்தாரு ப்ரோ, ஆமா கரெக்டாக தான் பண்ணியிருந்தாரு. இல்ல சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிபிஷியலா பண்ணியிருந்தாரு. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இப்ப தெரியும், டிவில பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். நீங்க வேணா பாருங்க. மேபி வந்து அவரு கூட பேர் பண்றப்ப அவரோட ஆக்டிங் எடுக்கலன்னு எனக்கு தெரியல. பட் வந்து ஹரிஷ்ணவன் வந்து இந்த சப்ஜெக்டுக்கு வந்து சில விஷயத்தெல்லாம் பேசலாம், கொஞ்சம் அந்த ஒரு எமோஷன்லாம் இதா வரல அவருக்கு. நீங்க நல்லா ப்ரோ எந்த நோட்டீஸ் சீன்ஸ்ல ப்ரோ? பண்ணீங்கன்னா இல்ல நீங்க அவர் கோவப்பட்டு அவங்க வெளியில வர சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கூட அவ்வளோ இல்ல, இதாதான் அதுக்கு காரணம் வந்து எம்எஸ் பாஸ்கர் வந்து பயங்கரமா நடிச்சு தள்ளிட்டாரு. மேபி அதனால இருக்கலாம். பட் எனக்கு நான் சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன், நான் ஓடிடில தான் பார்த்தப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிச்சு, வித்தியாசமே தெரிஞ்சிச்சு. நம்மளோட அந்த அவ்வளோ பெரிய சீனை வந்து அவரால் கேரி பண்ண முடியல. அது கொஞ்சம் இது தெரிஞ்சிச்சு, நல்லாவே தெரிஞ்சிச்சு. இன்னொரு தடவை பார்த்து நோட்டீஸ் பண்ணி பாருங்க. கார்த்தி ப்ரோ காஞ்சரிங் கண்ணப்பன் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் ப்ரோ. அது ஒரு படம். காஞ்சரிங் கண்ணப்பனும் அதே மாதிரி தான். அந்த படம் பார்த்துட்டு நல்லா டைம் பாஸா இருக்கு, ஓகே டைம் பாஸ்க்கு இந்த படத்தை பார்க்கலாம்னு சொல்லி ட்வீட் போட்டேன். உடனே வந்து காசு வாங்கிட்டாடா, இப்படிதான் கமெண்ட். நமக்கு வர கமெண்ட்டே இப்படிதான் வரும். ஏதோ ஒரு படத்துக்கு பாசிட்டிவ் கொடுத்தா கூட கீழே வந்து இதே டங்கி அந்த மாதிரி தான். காஞ்சரிங் கண்ணப்பன் சொன்னப்போ இதே ட்வீட் தான். காஞ்சரிங் கண்ணப்பன் வந்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா 12 கோடி ரூபாய்க்கு மேல வந்துருச்சுங்க. 12-13 கோடி ரூபா தமிழ்நாடு வந்திருக்கு கலெக்ஷன். ஆமா ப்ரோ ப்ரோ அதை நீங்க காமெடியா உட்கார்ல தானே சொன்னீங்க? ஆனா இது ஏன் ப்ரோ கிங்ஸ்லி இருக்கார்ல, அவர் ஏன் ப்ரோ எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி யூஸ் பண்றாங்க, அந்த வாய் அப்படி வைக்கிறது ஒரே மாதிரி அவருக்கு dialogue. வரதா இல்ல, அவருக்கு வரதா தாங்க, அவருக்கு வரதா தான். அப்ப டைரக்டர் பண்ணல, அவரு தான் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. காஞ்சரிங் கண்ணப்பனும் அப்படிதான். நிறைய பேர் படம் பார்த்துட்டு பிடிக்கலானுங்க. எனக்கு வந்து ஓகே டைம் பாஸாக இருக்கு. சதீஷ் ப்ரோவும் பேசினாரு, அவர்கிட்ட சொன்னேன் ப்ரோ இந்த படம் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ்லாம் வராது, ரொம்ப பாசிட்டிவாக வராது, மிக்சடாக வரும். ஆனால் இந்த படத்தை பார்ப்பாங்க எல்லா ஃபேமிலி நினச்சி பார்ப்பாங்க. அவரும் அந்த நம்பிக்கையில் தான் இருந்தார். ஆனால் அவர்கிட்ட நான் சொன்னதை விட நான் என்ன சொன்னேன், அவர்கிட்ட வந்து ஒரு 7-8 கோடி பண்ண வருவாங்க. அதுவும் 13-14 கோடிக்கு மேலே தாண்டி போயிட்டு தமிழ்நாடு. ப்ரோ நாய்ஸேக் ரிட்டர்ன்ஸும் வந்து பெரிய ஹிட் தானே ப்ரோ? என்ன படம்? நாய்ஸேக் ரிட்டர்ன்ஸும் அவருக்கு ப்ராஃபிட் தானே, அவர் நடிச்ச படம்? அவர் நடிச்ச படம் ரெண்டுமே ப்ராஃபிட் தான். பட் இந்த படம் நீங்க ரிலீஸ் ஆன டைம்ல ஓகே அந்த மாதிரி தான் சொன்னீங்க, பெருசா அந்த அளவுக்குலாம் இல்லைன்ற மாதிரி சொன்னீங்க. ப்ரோ நான் ட்விட்டே போட்டிருப்போம் பாருங்க, ஓகேவான படம் டைம் பாஸ்க்கு பார்க்கலாம்னு.
நிறைய நெகட்டிவாக தான் சொன்னாங்க இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க. ஆனால் இந்த நிறைய ஃபேமிலி எல்லாம் அந்த படத்தை பார்த்தாங்க. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அந்த யாரு அந்த மச்சான் கேரக்டரு, அப்புறம் ஆனந்த் ராஜெல்லாம் நல்லாவே காமெடி பண்ணியிருந்தாங்க. ஆனா சதீஷ் கொஞ்சம் காமெடி பண்ணாம அப்படியே கொஞ்சம் ஹீரோ ஆயிட்டதுனால கொஞ்சம் கம்மியாவே இருந்தார் அவரு. காமெடி பண்றப்போ காமெடி பண்ணியிருக்காரு அவரு. அவர் ஒரு காலத்துல ஹீரோவே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு ப்ரோ. ஏங்க ப்ரோ ஒரு நீங்க படம் எந்த அவருக்கு படம் அவர்ல சிரிக்கவே முடியாதுங்க. ஏங்க சதீஷ் எல்லாம் நீங்க காமெடினே சொல்லவே கூடாது. அப்படித்தாங்க இந்த டன்கி அப்படிதாங்க. டன்கி வந்து டீசெண்டா இருக்கு அந்த படம் ஓகே அப்படின்னு சொன்னா உடனே வந்து உனக்கு ஹிந்தி தெரியுமா, ராஜ்குமார் ஈரானி யாருன்னு தெரியுமா, அவர் படத்தெல்லாம் பார்த்துருக்கியாடா, அதான் நம்மளை போயிட்டு கழுவி கழுவி ஊத்துறானுங்க. இப்போ இவனுங்களே படம் பார்க்கல போய் அதுக்கப்புறம் தேட்டர்ல நம்மளுக்கு திட்டுறானுங்களாம். இல்ல சொன்னதான் பிரசாந்த் தான் அப்படி சொல்லுவாங்க. அவர் வந்து எப்பயுமே அந்த முத நாள் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நாள் படம் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ போடும்போது எப்பயுமே வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றதெல்லாம் பார்க்க யாருமே விரும்பல. இவன் எப்படி சொல்லலாம் பாசிட்டிவா சொல்லலாம், இவன் எப்படி நெகட்டிவா சொல்லலாம். ரெண்டு குரூப் இருக்கு. ஒரு படத்தை பாசிட்டிவா சொன்னா இந்த படத்தை நீ பாசிட்டிவா சொல்லுவியா, உனக்கு படம் பார்க்க தெரியுமா அப்படின்னு. நெகட்டிவா சொன்னா உனக்கு என்ன தெரியும், நெகட்டிவா சொல்ற. எல்லா படத்துக்குமே நான் பார்ப்பேன். அந்த ஹேஷ்டேக் போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் படம் ரிலீஸ் ஆனாலும் சூப்பர், அது ஜப்பான் முதல் கொண்டு ஜப்பானுக்கே இருந்துச்சு. ஜப்பானுக்குலாம் வந்து ஃபயர்லாம் விட்டு இருந்துச்சுன்னு அப்படி இருக்கு இப்படி அந்த மாதிரி ரீசெண்டாக வந்து படம் சொல்றேன். 80s பில்டப் ஒரு படம் பார்த்துட்டாங்க தெரியாம. 80s பில்டப் ஆமா இல்ல எல்லா படத்துக்கும் அப்படி பண்ணி வச்சிருப்பாங்க. முடியவே இல்லைங்க சத்தியமா பார்க்கவே முடியலங்க. எப்படிதான் டைரக்டருக்கு மனசாட்சியே இல்லாம படம் எடுத்திருக்காங்க. அது உண்மையாவே சொல்றேன். அதெல்லாம் வந்து கதை கேட்கறப்பயே வந்து காரிக்கு மூஞ்சிலே சுத்தி இருக்கும். அது எப்படி அவர் செலக்ட் பண்ணி அவ்வளவு காசு போட்டு எடுத்தாங்கன்னா புரியவே இல்லைங்க. ரொம்ப கேவலமா ஒரு பொறுத்தேன். இப்படி கூட யோசிப்பான், என்னடா ஒண்ணுமே இல்லையா கதையில அப்படிங்கிற மாதிரி. அது 80s பில்டப்லாம் சுத்தமா பார்க்கவே முடியலங்க. ஓட்டி கூட அந்த குலேப காவலி வந்து அட்லீஸ்ட் பாக்குற மாதிரியே அது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜாக்பெட் படம் பார்த்ததுல இருந்து அந்த டைரக்டரோட படம் பாக்குறதே விட்டுட்டேன். அவ்வளவு ஒஸ்டா இருந்துச்சு. அப்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு படம் பார்க்கும் போதே. 80s ரொம்ப ஒஸ்ட்டுங்க. அது பிரைம்ல ரொம்ப இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல கரெக்டா கொஞ்சம் நல்ல நல்ல படமா வாங்குறாங்க. பட் பிரைம் அப்படியே ஏதாவது ஒன்று ரெண்டு மாதிரி விட்டுறானுங்க. கேது நெட்ஃபிளிக்ஸ்ல ஓரளவுக்கு குவாலிட்டியா கொடுக்குறாங்க படம். இது நல்ல நல்ல படமா எடுக்கிறாங்க. சின்ன படமா இருந்தாலும் நல்ல படமா எடுக்கிறாங்க. பிரைம்ல கண்டதை வாங்குறானுங்க. அப்புறம் பிரைம்ல நிறைய படம் ரிமூவ் பண்ணிடுறாங்கல்ல, அதை ரெண்டுக்கு வச்சிடுறாங்க மோஸ்ட்லி. அது என்ன கொஞ்ச நாளைக்கு மட்டும் வந்து ரெவன்யூ ஷேரிங் ரெவன்யூ ஷேரிங்ல போட்டிருப்பாங்க. அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க, ரெவன்யூ ஷேரிங்ல அதை போட்டிருப்பாங்க பிரைம்ல. ஸ்டூடியோ கிரீன் படம் தான் கார்த்தி. அவர் கேட்டதை வந்து ரிமூவ் பண்ணதை கேக்குறாரு. அந்த டாடா கூட ரிமூவ் பண்ணிருக்காங்க. டாடாலாம் வந்து ரெவன்யூ ஷேரிங்ல தான் கொடுத்தாங்க. வந்து கங்குவா அதெல்லாம் விற்கும் போது வித்துருப்பாங்க ப்ரோ. அப்புறம் பிரைம் இன்னும் கொஞ்ச நாள் போனா இழுத்து முடிடுவாங்க போல, அந்த மாதிரி தான் இருக்கு நிலைமையெல்லாம் பார்த்தா. அப்படிதாங்க. அந்த படத்தை எப்படி வந்து அவங்க ரிலீஸ் கூட வாங்கினாங்கன்னே எனக்கு தெரியல. ஸ்டுடியோ கிரீன்ல அவ்வளோ பெரிய டீம் இருக்கோ எல்லாம் பண்றாங்க, எப்படி வந்து அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு வாங்கினாங்க? அவங்க வாங்கலைங்க, அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க படத்தை. இல்ல அதான் சொல்றேன், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு புரியலங்க. அது அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு யாரு வேணா கேட்டோன்னே சொல்லிடலாங்க இந்த படம்லாம் ஓடாதுன்னே சொல்லிடலாங்க. அது எப்படிதான் வந்து அவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணாங்களோ. ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தது ஒரு காமெடி மேல. ஸ்டோரி இருக்கணும்ல, சந்தானம் இருந்தா போதுமா? ஏதாவது சொன்ன மாதிரி ஒன்லைனா எடுப்புறது வேற, சீன் பை சீனா எடுப்புறது வேறங்க. அது கதையா பாத்தீங்கன்னா ஒன்லைனா ஓகே தான், ஆனா சீன்ஸ் நிறைய இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஃபன்னா இல்ல அதுல. அதான் மேட்ரு. ஒரு காமெடி படத்துக்கு ஸ்டோரி பெருசா தேவையில்ல ப்ரோ. அது வந்து சீன்ஸ் வொர்க் அவுட் ஆகணும், காமெடியா வொர்க் அவுட். இல்ல அதுல வந்து டைரக்டர் வந்து சித்திரகுப்தன் கிராஃப்டி ஒரு நிமிஷம். கல்யாண் இருக்காருல படத்தோட டைரக்டர், அவர்கிட்ட நீங்க அரை மணி நேரம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஃபேன் ஆயிருவீங்க உண்மையிலே. அந்த படத்தோட டைரக்டர் பேசும்போது அப்படி சிரிச்சு தள்ளிடுவீங்க, அந்த மாதிரி பேசுவார். அவர் கதை நரேஷனா அப்படிதான் இருக்கும். ஆனா ஸ்கிரீன்ல ஒர்க் ஆகாதா இல்லையான்றது அடுத்தது.
இல்ல கார்த்தி நீங்க பேசும்போது இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அந்த படத்துல இல்ல நான் அவர் சொல்லும் போது எல்லா விஷயமே காமெடியா ஒரு கேட்கும். இன்னொன்னு இந்த படம் 80s ஸ்பீட்ல எடுத்தது காரணம் வந்து இது 20 நாள்லயே 25 நாள்ல எடுத்த படம். ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு படம், சின்ன பட்ஜெட், அந்த மாதிரி பிளான் பண்ணி எடுத்திருப்பாங்க. இன்னொன்னு அந்த அவர் நம்ம அவர் நரேஷன் எப்பயும் நல்லாதாங்க இருக்கும் கல்யாணது. சரி விடுங்க. நான் அதை விட்டுருங்க. அந்த படத்துல அது சித்திரகுப்தன் எல்லாம் காமிக்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து ஒரு படத்துல அந்த அவங்கள காமிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மங்கலா ஒரு மாதிரி காமிச்சிருக்காங்க. சரிங்களா? அது வந்து ஒரு அந்த படத்தை ஒட்டவே இல்லைங்க. ஆக்சுவலா அதை வந்து நீ நார்மலா காமிச்சிருந்தா கூட ஃபுல்லா வேற நல்லா பாத்தீங்களா அந்த படத்தை? முக்காவாசி முடிஞ்சுட்டு இதுக்கு நான் எப்பவுமே ஒரு படம் ஃபுல்லா பாத்துருவேன். பாஸ் பண்ணி கரெக்டா அட்லீஸ்ட் ஒரு சீன் விடாம பார்ப்பேன். ஆனா இந்த படத்தை என்னால கடைசி வரைக்கும் நான் பார்க்கவே பாருங்க. முடியல. விட்டேன். ப்ரோ மேபி டைலாக்ஸ் வந்து வேற ஏதாவது கரெக்டா எழுதி இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு ஒரே நினைக்கிறேன். ஒரு ஏன்னா சீன்ல மட்டும் தாங்க கூல் சுரேஷ் மட்டும் தாங்க ஒரே ஒரு சீன் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தான். வேற யாருமே எந்த சீன்லயுமே சிரிப்பே வராது. நீங்க ட்ரை பண்ணா கூட சிரிப்பு வராது. ப்ரோ கார்த்திக் ப்ரோ இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல ராஜேஷ் வந்து டைலாக்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்களே, அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து பேரை போட்டுக்க சொன்னாரு, அப்பதான் ஒரு ரீச் கிடைக்கும்னு சொன்னாரு. இதுல எது ப்ரோ உண்மை? அவர் டைலாக்ஸ் ஆமா, எழுதினாரா இல்ல? அதுதான் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் படம் இல்ல, பொன்ராமோட ஃபர்ஸ்ட் படம், அதுக்காக போட்டதுதான். அப்ப டைலாக்ஸ் அவர் எழுதல ப்ரோ? ஏன் அவரே சொல்லிட்டாருன்றா? இல்ல அது கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம், அதுக்கு தான் கேட்டேன். கன்ஃபார்மா. அது சும்மா பேருக்கு. நீங்க அந்த டைம்ல வந்து ராஜேஷ் ஹிட்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. பாஸ்கரன், SMS இதெல்லாம். ஃபர்ஸ்ட் படம் அவரோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு படம் இருந்தோன்னா இவருக்கு டைலாக்ஷன் போட்டா வச்சிருக்கோம் அந்த மாதிரி போட்டதுதான். ஆனா இப்ப ரெண்டு பேருமே ஒழுங்கா படம் டைரக்ட் பண்றது இல்ல. படம் எதுவுமே பாக்குற மாதிரி கூட இல்லை. ப்ரோ இந்த ஹனுமான் எப்படி ப்ரோ? ரொம்ப ஹனுமானா? தெலுங்கு மூவி ப்ரோ. தெலுங்கு ஸ்டைல்ல இருக்கு. ராபின்சன் வாங்க ப்ரோ மாட்டி யாராவது இருந்தா கூப்பிடுங்க, கலாய்க்கலாம். ப்ரோ சந்தானத்து சபாபதி படம் பார்த்திருக்கீங்களா ப்ரோ? அதுவும் பாதி தான் பார்த்தேன், பிடிக்கல, விட்டேன். பிடிக்கலையா ப்ரோ? ஆக்சுவலா இப்போ நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ்ல சொல்றதுல வந்து ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகும், ஒரு சில பேர் ஒர்க் ஆகாது. மோஸ்ட்லி எல்லாருமே பிரெயின் வாஷ் ஆயிடுறாங்க. நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா. ஆனா எனக்கு இந்த சபாபதி படம் ரொம்ப பிடிச்சது ப்ரோ. நான் ஒரு நாள் ஒரு டிப்ரெஷன்ல இருந்து அந்த டைம்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எந்த ரிவ்யூஸையும் நான் பெருசா பாக்குறது இல்லை. படத்தை யாராவது படம் நல்லா இல்லைன்னு சொன்னா கூட வந்து அந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த சோஷியல் மீடியா பூம் ஆனதுக்கு அப்புறமா வந்து நிறைய நெகட்டிவிட்டியும் சரி, இந்த மாதிரி ஒரு சில படங்கள் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கு, பட் சில பேருக்கு பிடிக்கும்ல. அது ஸ்ப்ரெட் ஆகுறதால நிறைய கலெக்ஷன் அடி வாங்குறது, படம் வந்து ரீச் ஆகாம போறது, அந்த மாதிரிலாம் கூட நடக்குது ப்ரோ. அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இல்ல அது விஷால் பேசுற மாதிரி ரிவ்யூ எல்லாம் கொடுக்காதீங்க இல்ல அப்படின்னு ரிவ்யூ சொல்லலாமா? கொடுக்காதீங்கன்னு சொல்ல ப்ரோ. பட் ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனா மோஸ்ட்லி அதனாலதான் நிறைய படம் வந்து ஓடாம இருக்குன்னு தோணுது ப்ரோ. இன்னைக்கு சினிமாவை வந்து டிவி ஆடெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. முன்னாடி லட்சக்கணக்கில் சொல்லுவோம், 1 கோடி ரூபாலாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க டிவி ஆடுக்கு, நிறைய படங்களுக்கு. அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. பேப்பர் ஆடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ரிவ்யூ மட்டும் நம்பிட்டு முன்னாடியே ஷோ போடுவோம், முன்னாடி இருந்து ரிவ்யூ வந்தால் தான் ஓப்பனிங் வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க இப்போ இப்படி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்குள்ள நீங்க வந்து என்ன மாற்றணும்லாம் முயற்சி பண்ண முடியாது. நீங்க படம் நல்லா எடுத்தா அந்த படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. படம் நல்லா இருக்குன்னா 3 நாள் முடியே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் ஓப்பனிங் வருது. ப்ரோ இந்த சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சில படங்கள் வந்து கழுகு மாதிரி படம்லாம் வந்து வெறும் சாங்கா பார்த்தே படத்துக்கு போனோம் ப்ரோ. இத்தனைக்கும் அந்த ஹீரோ பத்தி கூட எனக்கு பெருசா தெரியாது. சார் அந்த மாதிரி சாங் என்ன வந்திருக்கு சொல்லுங்க? இல்ல அந்த மாதிரிதான் மோஸ்ட்லி வீக்கெண்ட் ஆனாவே ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போயிருவேன். அப்போ அந்த ரிவ்யூஸ்லாம் பெருசா இருக்காது. சப்போஸ் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை ப்ரோ. நீங்க படம் நல்லா இருந்தா வரப்போகுதுங்க, பாசிட்டிவா சொல்ல போறாங்க, எல்லாரும் பார்க்க போறீங்க. நான் வந்து இந்த ட்விட்டர் இந்த மாதிரி இதை பத்தி பெருசா சொல்ல ப்ரோ. இந்த மோஸ்ட்லி யூடியூபர்ஸ் ஒவ்வொரு சில பேர் இப்போ ப்ளூ சட்டை மரம்லாம் வந்து நல்லா இருக்கிற படத்தையும் கலைகளை ஊத்துறாங்க. ப்ளூ சட்டை மாறல வந்து எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, படம் முன்னாடியே பார்த்தா கூட 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி பார்த்தா கூட படம் பிடிச்சிருக்குன்னா அப்பயே போடுறாங்க, பிடிக்கலன்னா வெள்ளிக்கிழமை தான் போடுறாங்க.
அதை தான் பண்ண முடியுமுங்க, அதுதான் பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும்? இல்ல அவர் ஸ்டார்டிங்ல நல்லா ரிவ்யூ பண்ணிருந்தாரு ப்ரோ. பழைய வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் டீசெண்டா பேசுவாரு. பட் இப்பெல்லாம் வந்து வெறும் வன்மத்தை கேட்கறதுக்கும், அதாச்சும் வியூஸ் எப்படி வாங்குறது, இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி காமெடி பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணிருக்காரு ப்ரோ. அவர் ரிவ்யூர் மாதிரி நடந்துக்கிறது இல்லை. அவர் வன்மத்துக்கு எந்த படம் ஓடாம போயிடுச்சு அது சொல்லுங்க? மாநாடு படத்துக்கு நல்லா இல்லைன்னாரு, இல்ல மாநாடு இல்ல பெரிய ஓடிடுச்சு. பெரிய பெரிய படங்கள்லாம் மோஸ்ட்லி தப்பிச்சிரு ப்ரோ. பட் சின்ன படத்தை வந்து சின்ன ஆஹ், படம் எந்த படம் சொல்லுங்க? அவர் வந்து வன்மத்துக்கு எந்த படம் ஓடாம போயிடுச்சு? இப்ப எதுவும் ஞாபகம் இல்லை ப்ரோ. படம் ரிவ்யூலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கார்த்தி bro. அப்படி எது தனியா ஒரு ஆள் வந்து ரிவ்யூ கொடுத்தலாம் அந்த படம் வந்து ஃபெயிலியர்லாம் ஆகாதுங்க. அப்படி எதுவுமே ஆனதில்லை. இல்லைங்க கார்த்தி, அப்பெல்லாம் சொல்லாதீங்க கார்த்தி. நிறைய இல்ல பேர் ஆக்சுவலி நான் வந்து இப்பதான் நிறைய சின்ன ரிவ்யூஸ் படம்லாம் பார்த்து ஓட இல்ல இல்ல ஆரம்பிக்குது. இல்ல இல்ல நிறைய நிறைய அவர் ரிவ்யூஸ் கேட்டுட்டு நான் பார்க்காத படம் நிறைய இருக்குது. போலாம்னு நினைச்ச படம் கூட அவர் ரிவ்யூஸ் கேட்டு நல்லா இல்லை அப்படின்னு நிறுத்திடுவேன். சரி ஓகே வேணாம் இதுக்கு போயிட்டு அப்படின்னு. அதெல்லாம் நீங்க நீங்க கண்டிப்பா நீங்க எடுக்கணும். அவரை நம்புறீங்க, ஓகேவா? நீங்க அவர் நம்புறீங்க, அவர் சொல்ற படத்தை பாக்குறீங்க, அவர் பிடிக்கலன்னு சொல்ற படத்தை பாக்குறது இல்ல, அது ஓகே. பட் ஆனா அவர் பிடிக்கலன்னு சொன்ன படமே கூட நிறைய படம் ஓடி இருக்கே, அப்ப அவராலையும் தடுக்க முடியல கண்டிப்பா அதை. இம்பாக்ட் இருக்கு கார்த்தி, அது இல்லைன்னு மட்டும் சொல்லவே கூடாது. ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பா இம்பாக்ட் இருக்கு. சரிங்களா? அப்படி இல்லைன்னா வந்து யாருமே வந்து ரிவ்யூவர்ஸை வந்து அவ்வளோ ஆதார்னு ஒரு படத்துக்கு ப்ரோ ஆதார்னு ஒரு படத்துக்கு அவர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காரு. 5 நாள் முடி கொடுத்துருப்பாரு, 5 நாள் 6 நாள் முடி கொடுத்துருப்பாரு, சூப்பர்னு சொன்னாரு. அந்த படம் வந்து உங்களுக்கு தெரியுமா? ஆதார்னு ஒரு படம். ப்ரோ இந்த விவேகம் படத்துக்கு நான் போலான்னு சொல்லிட்டு ரெடியா இருந்தேன் ப்ரோ. அவர் ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த போற பிளானே கேன்சல் பண்ணிட்டேன் ப்ரோ. என்ன படம்? படம் என்ன அதுக்கப்புறம் படம்? விவேகம் விவேகம் அதுல அவ்வளவு கலாச்சி தள்ளியிருந்தாரு. படம் பார்த்தேன். எனக்கு படம் வந்து ஆஹ், ரொம்ப மோக்கையெல்லாம் இல்லை ப்ரோ. ஓரளவுக்கு ஒரு டைம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. பெரிய சூப்பராகவும் இல்லை, பட் ஒரு டைம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ரெடியா இருந்தேன். அவர் ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிளானே கேன்சல் பண்ணேன் ப்ரோ. இப்போ வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி நான் படத்துக்கு போயிடுவேன் ப்ரோ. அந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த மாதிரி போறதே இல்லை ப்ரோ. நிறைய படம் மிஸ் பண்ணிட்டேன் இந்த வருஷத்துலயே. 2023 வெறும் 13 தமிழ் படம் தான் ப்ரோ சரிங்க, பார்த்துருக்கேன். இப்ப என்ன யூடியூப் சேனல் தானே, அவரோட யூடியூப் சேனல்ல பார்க்காதீங்க, அதை விட்டுட்டு நம்ம இல்ல அதையும் அவர் பார்ப்பேன். மட்டும் இல்லை, பட் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றாங்களே ப்ரோ. இது என்னங்க நேற்று வந்து டார்கெட் பேசுன மாதிரி இருக்கு, சம்மந்தம் இல்லாம. உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். யூடியூப் சேனல்ல அவர் பார்க்காதீங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். பார்க்காதீங்க கார்த்தி ப்ரோ. இதுக்கப்புறம் வந்து அவர் ரிவ்யூலாம் பார்க்காதீங்க, படம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இல்ல கார்த்தி, அப்படின்னு இல்ல. நம்ம வந்து எதுக்குன்னா ஒரு படம் நான் போய் ஜப்பான்ல போய் ஃபர்ஸ்ட் நாளே போய் உட்காந்துட்டு என்னால முடியவே இல்லை. இன்கேஸ் நான் ஒரு தடவை நான் ரிவ்யூ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, யோசிச்சிருப்பேன் போலாமா வேண்டாமா, அப்புறம் 4 பேர்த்துல கேட்டுட்டாவது போவேன். சரிங்களா? அதனாலதான் வந்து ரிவ்யூஸ் பார்த்துட்டு போறது. ரிவ்யூஸ் பார்த்துட்டு அவங்க ரொம்ப மோசமா இருக்குங்க அப்படின்னாங்கன்னா ஓகே 2 நாள் வெயிட் பண்ணலாம், எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம், ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன பேசுறாங்கன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் போகலாம். ஓகேங்களா? அது ரிவ்யூ கண்டிப்பா இம்பாக்ட் இருக்குது. பட் வந்து அது நீங்க நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு இம்பாக்ட் 10 இல்லைன்னு நான் யாருங்க சொன்னா? இருக்குங்க, இம்பாக்ட் இருக்கு, ஓகே, அது ஏத்துக்கிறோம். ப்ரோ இப்ப அவர் விஜய் வந்து ப்ளூ அஜித் இந்த ஸ்டார் மாதிரி பெரிய மாதிரி சொல்லிட்டாரு, அந்த படத்தை அதனாலதான் பார்க்கல, இதெல்லாம் வந்து சும்மா. ஏன் ப்ளூ சட்டை மாறின தவிர வேற யாரும் சொல்லவே இல்லையா? யாரும் ரிவ்யூவே கொடுக்கலையா? அதான் ப்ரோ அவங்க வந்து அவ்வளவு இல்ல மோசம்னு இல்ல சொல்றாங்கல்ல. ஒரு அந்த அளவுக்கு மோசமாலாம் மோஸ்ட்லி ஒரு சில படங்கள் இருக்கிறது இல்லைன்ற. இல்ல இல்ல ஆக்சுவலா அவரு இதுக்கே சொன்னாரு, ஜெயிலரே சொன்னாரு, அதெல்லாம் சொன்னாரு, அதெல்லாம் வந்து நல்லா ஓடுச்சு. அவருக்கு வந்து சில விஷயம் வந்து அவருக்கும் வயிறு தான் இருக்குங்க. சரிங்களா? அவரும் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும், சும்மா இருக்கிற தூக்கி விட்டாதான் அவருக்கும் வந்து பழகி வரும். அதுக்காக பண்றாரு, சில படத்தை வேணும்னே தான் பண்றாரு, அது நல்லாவே தெரியுது. அது அதையும் வந்து மீறி வந்து திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, அவர் ரிவ்யூ எல்லா ரிவ்யூவும் பார்த்துட்டு, எல்லா படத்துக்கும் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு, இல்லைங்க தப்பா சொல்லியிருக்காரு, சரியா சொல்லியிருக்காரு. ஏங்க அது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிடணும், அவ்வளோதான். யூடியூப் சேனல்ல ஒரு ரிவ்யூ பார்த்தே ஆகணும், யூடியூப் உங்களுக்கு சொல்லுதா ப்ளூ சிட்டமா ரிவ்யூ போட்டாரு நீ பார்த்தா தான் ஒன்று விடுவோன்னு சொல்லுதா? அதெல்லாம் கிடையாது. அதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும் ஈஸியா. இல்ல நான் அவாய்ட் ஹலோ பண்றேன் ப்ரோ. பட் ஆனா கார்த்திக் நிறைய பேர் மிஸ்லீட் ஆகிறாங்கல்ல அதனால. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஏன் அதெல்லாம் தடுக்கவே முடியாதுங்க, அது என்ன பண்ண முடியும்? ஹலோ கார்த்திக் அண்ணா. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இது நீங்க கண்ணகி மூவி பார்த்தேன்னு சொன்னீங்க இல்ல, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்களா? பிடிக்கலன்னு சொன்னீங்க. எனக்கு ஆமா எனக்கு பிடிக்கல ப்ரோ.
ஆமா எனக்கு பிடிச்சிருந்தது. அதான் எதனாலன்னு ஒண்ணு சொல்ல முடியும். அது என்ன இது கதை பிரசாந்த் இருக்கா இல்ல பிரசாந்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். இல்ல எனக்கு அவர் சொல்றது பிடிச்சிருந்தது. அதான் உங்களுக்கு கதை ப்ராப்ளமா இல்ல அத பொண்ணுங்களை அப்படி காட்டினால அந்த அந்த இஷ்யூவா கல்ச்சர் இஷ்யூவா அந்த இதுவா? அது கேட்கலாம். சி, அந்த நான் எப்பயுமே அந்த மாதிரிலாம் ஒரு படத்தை பார்க்கவே மாட்டேன். இப்படி காமிச்சிட்டாங்க, அது காமிச்சிட்டாங்க, அது தப்பு இது தப்பு அந்த மாதிரிலாம். பொலிட்டிக்கலா ஒரு படம் பார்க்கறதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. பெருசா சரி அப்புறம் கார்த்தி ஏதோ ஒரு படம் டிஸ்கஸ் பண்ணீங்களான்னு கேட்டேன். முன்னாடியே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்க. அதான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு மறந்து இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இல்லை ப்ரோ. அதுல அந்த ஒரு பொண்ணு வந்து டைவர்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, அது ஓகே. ஆமா அந்த கதை ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது கொஞ்சம் ஓகே. ஆமா இதெல்லாம் ஓகே, அவ்வளோ பார்க்க ஓகேவா இருந்துச்சு. பட் அது ஒரு அந்த படம் ஆக்சுவலாக அது படமே கிடையாது. அது ஆந்தாலஜியை எடுத்து எடிட் பண்ணி படமா வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்காங்க. சுமாராக தான் இருந்துச்சு, எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல. ஏன்னா கிளைமேக்ஸ்ல அது 4 கதை ஒன்னா சேர்க்கும் போது ரொம்ப இதா இருந்தது எனக்கு. அதுக்கு 4 கதையும் ஒன்னாவே இல்லைங்க, அது ஆந்தாலஜி தான். அதை வந்து நாளா ஒன்னா சேர்த்து ஒரு கதையா வந்து பில்ட் பண்ணி அவங்க இப்படி கொண்டு வந்தாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்துச்சு அந்த இது. அப்படி ஒரு கான்செப்ட் பார்த்ததே இல்லை. அதான் கார்த்தி கார்த்தி இன்னொரு டவுட் கார்த்தி. ஆக்சுவலா இப்போ பிரைம் எல்லாம் வந்து இந்த 80s பில்டப் வாங்குறாங்க அப்படின்னா இந்த ஐலாண்ட வந்து இது இப்போ சூர்யா கங்குவா வச்சு தானே இந்த இந்த படத்துல விற்கிறாங்க. மேபி வந்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்களே, சின்ன படமா எடுத்து நல்ல ரேட்டுக்கு வந்து அந்த படத்தை காமிச்சு விற்கலான்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா? நான் அந்த படம் தரேன் முன்னாடி ஒரு இது பண்ணுவாங்கல்ல, நான் கங்குவா வந்து நான் உங்களுக்கே தந்துடுறேன், நீங்க இந்த படத்தை எடுத்துக்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா? அதுக்காகவே இந்த மாதிரி படம்லாம் ஒரு ஒரு பெரிய படம் எடுத்தாங்கன்னா ஒரு 2 3 சின்ன படம் எடுத்து அது வந்து ஓடிட்டு நல்லா எடுத்து தள்ளி விட்டுருவாங்க. அமேசான் பிரைம் இதுக்கு முன்னாடி வந்து மொக்க படமே வாங்கினது இல்லையா, என்னமோ சும்மா. பட் இது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நான் முன்னாடி சொல்லிட்டேன், கங்குவா வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இவங்ககிட்ட இன்னொரு படம் இருக்கு, அந்த படம் எல்லாம் இருக்கு அப்படிங்கும்போது சேர்த்து வந்து ஒரே டீலா போட்டு அதெல்லாம் க்ளோஸ் பண்றதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கதான் செய்யும். என்ன பண்ண முடியும். ரீசெண்டா பிரஸ் ஈவென்ட் பாத்தீங்களா? ஒரு ஒரு படத்தை 20 நிமிஷம் 40 செகண்ட் கட் பண்ணி காசிலையும் அந்த தேவி கர்மாரி எம்எல்ஏ போட்டு விட்டாங்க. அது ஒரு இஷ்யூவா கொண்டு ஒரு பிரஸ் மீட் எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா? இது ஒரு 10 படம் வந்துச்சு இல்ல இந்த வாரத்துல. அதுல ஒரு படம் பட பேர் கூட தெரியல. 20 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ் கட் பண்ணிட்டாங்க. ஒரு இதே எடுத்துட்டு படத்தை ஓட்டிட்டாங்களாம். அதுக்கு பிரஸ் மீட் கொடுத்து வந்து மாதிரி முதல் நாள் தான் எங்களுக்கு எவ்வளவு படம் பார்த்தாங்க தியேட்டர்ல உட்காந்து. இல்ல அதுதான் அவரு ஒருத்தன் கேட்டான். அந்த காசிலையும் அதுலயும் வந்து போய் கேட்ட டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டாங்க. அங்கதான் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணாங்க. ரிவ்யூஸ் பண்ணாலும் ஓடல அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட் ஒருத்தன் கேட்டான். சார் வேற தேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கா சார் அப்படின்னா முதல்ல அது வந்து ஒரு பெரிய கார்த்தி ப்ரோ ப்ரோ இந்த ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இந்த சௌந்தர்யா வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அவங்க நிலவுக்கு என்மேல் கோவம் வேண்டாடி அந்த படத்துல ஒர்க் பண்ணி ஐ மீன் இது அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ வந்து தனுஷ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது ஒண்ணுமே மென்ஷன் பண்ணல, அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டாரா இவரு? இல்ல அந்த படம் தான் இந்த படம். அதுக்கு முன்னாடி அவங்க டைரக்ட் பண்றதா இப்ப இருந்துச்சு. அவரு ஸ்கிரிப்ட் எழுதி டேக் அவரு ஓவர் தான் அந்த படம் தாங்க இந்த படம். ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுது அவரோட கதை தான் அது முன்னாடியே. இப்போ அவரே ஓகே எடுக்கிறார். ஓகே ஓகே அவர் டைரக்டரா பண்ணியிருந்து கொடுத்திருந்தாரு. இப்ப அவரே எடுத்துறாரு. ஓகே ஓகே புரியுது. ஆமா. கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ கேப்டன் மில்லர் இவ்வளோ வெறித்தனமா ட்ரெய்லரா இருந்துச்சு? ஆமா நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர். இது இந்த மாதிரி ஒரு 2 3 வாரம் முன்னாடி இந்த ட்ரெய்லர் விட்டுருந்தா ஃபுல் ஏரியாவும் அவங்க சைடு போயிருக்கணும்ல. அதெல்லாம் கம்பேர் பண்ண ஒண்ணுமே இது டிகிரி முடிச்ச மாதிரி ஒரு ட்ரெய்லர் இருக்கு. அது ஏதோ ஸ்கூல் படிக்கிற எடுத்த ட்ரெய்லர் மாதிரி இருக்கு ப்ரோ. நீங்க வந்து கேப்டன் மில்லர் வந்து சொல்றது நம்ம ஏத்துக்கோம்.
ஆனா அயலான சொல்றது ஏத்துக்க முடியாது. நீங்க ப்ரோ இல்ல ப்ரோ அயலான் நீங்க உண்மை நான் சும்மா முன்னாடி நான் அயலான் தான் ஹோப் பண்ணிட்டு இருந்தேன். அயலான் ட்ரெய்லர் இது பார்த்ததுக்கு படிச்சா அப்புறம் ரொம்ப ஸ்கூல் இந்த படிச்ச மாதிரி தோப்பு இருக்காங்க. இல்ல ப்ரோ அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப மீடியாக்கரா இருந்தது ப்ரோ. அது உங்களோட கருத்து, அவ்வளவுதான். அப்படி வச்சுக்கலாம். இப்போ படம் ரிலீஸுக்கு அப்புறம் ரிசல்ட் மாறிச்சுன்னு என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏன் கார்த்தி நீங்க அயலான் விட்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அன்னைக்கு என்கிட்ட விட்டு சண்டைக்கு கொடுக்கறது வந்தீங்க. இல்லைங்க, எதுவுமே இல்ல. அப்ப விட்டு கொடுக்கறதால இல்லைங்க. நம்ம வாரிசு துணிக்கும் அப்படிதான். வாரிசு வந்தோன்னா வந்து வாரிசு ட்ரெய்லர் வந்து 5 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு, இந்த படம் இது போட அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, என் ரிசல்ட்னு ஒன்று இருக்கு, அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். வந்துச்சுன்னா ஓகே ஏத்துக்குறோம். படத்துக்கு முன்னாடி பேசுறது ரொம்ப டேஞ்சர் நமக்கு. இது எல்லாமே கண்டென்ட்டா இல்ல மாறிடும். இல்ல நான் எதை வச்சு மீன் பண்ணனா இந்த அதுக்காக சொல்றேன், நீங்க குவாலிட்டி கேப்டன் மேக்கிங் மில்லர்னால குவாலிட்டி ஐயா அதுதாங்க நான் சொல்றேன், அதுதான் சொல்றேன். நீங்க எப்பயுமே கேப்டன் மில்லர் சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதை நம்ம ஏத்துக்கிறோம். நானே சொல்றேன் அதை. நீ சொல்லுமா ஸ்கூல் பையன் எடுத்த மாதிரி இருக்கு அயலான அப்படின்னா, சப்போஸ் ரிசல்ட் மாறிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு? இல்ல நான் சும்மா மேக்கிங் வந்து ரொம்ப மீடியாக்கரா இருந்தது, ஆவரேஜா இருந்ததுன்னு தான் சொல்ல வரேன். இல்ல இந்த கிராஃப்டி, மேக்கிங் இல்ல இல்ல பிரம்மாண்டம் இல்ல வச்சுட்டு அது ஓகே, இல்ல இல்ல இன்னொன்னு கிராஃப்டி, நீங்களும் அப்படிதான் அன்னைக்கு வந்து பேசிட்டு போறீங்க எல்லாரும். அப்படி நீங்க அயலான் வந்து உங்களுக்கு யாரோ தெரிஞ்சவங்க ஒரு இல்ல கேப்டன் நான் ஒர்க் அயலான் பண்ணாங்கன்னா வந்து ரிஸ்க்குன்னு தான் சொன்னேன் சரிங்களா. அயலான் வந்து அந்த ஸ்டோரி அந்த மேக்கிங்லாம் ரொம்ப ரிஸ்க்குன்னு தான் சொன்னேன் நான். சரிங்களா, நான் ட்ரைலர் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசினேன். பட் எனக்கு கேப்டன் மில்லரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுங்க. சரிங்களா, அந்த அந்த படத்தோட குவாலிட்டி அதில் ஒர்க் பண்ணவங்க இருக்கும்போது நான் சொல்றேன் நான். அதனால நான் தைரியமா சொன்னேன் அந்த படம் பயங்கரம், தனுஷோட கேரியர் பெஸ்ட் கண்டிப்பா இருக்குன்னு நான் சொன்னேன். நான் அன்னைக்கே சொன்னேன். நான் அன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் நான் வரவே இல்லை. ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லா கழுவி ஊத்துறானுங்க. நம்ம ஃபுல்லா சிவகார்த்திகேயன் ஃபேன் மட்டும் கிளி கிளின்னு ப்ரோ கிழிச்சிட்டு நானே இருக்காங்க. அவரை அதனால கல்விதான் ப்ரோ. நான் அயலானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இல்ல நான் அன்னைக்கே சொன்னேன். அதுக்கப்புறம் அதனால தான் நான் அப்படியே வரல. நான் ஓகே எதுக்கு நம்ம வந்து சொல்லி தான் டைம் பாஸ் நான் வரல நான். அதுக்கப்புறம் இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த கேப்டன் மார்க் வந்ததுக்கு அப்புறம் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் பேசலாம்னு சொல்லி தான் நான் வந்தேன். நான் திரும்பி கார்த்தி, அயலான் எப்போ ரிலீஸ் ஆக வேண்டியது? லைக் சப்போஸ் டு பி லைக் அப்பயா? அதுக்கப்புறம் அப்ப என்ன ரெமோ சீமராஜெல்லாம் எடுத்த டைம்ல எடுத்த படம் தான் அது. அதுக்கப்புறம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் லோக்கல் அந்த டைம்ல வந்திருக்கணும் வந்திருந்தான். எது இல்ல ப்ரோ, எஸ்டி நம்பி ரெமோ டைம்லயே பட்ஜெட் பெருசா போட்டிருக்காங்க. இப்ப போட்டிருந்தா பரவாயில்ல, அந்த டைம்லயே போட்டிருந்தாங்க. தெரியல ப்ரோ, அப்ப எடுத்திருந்தாங்க தெரியல, பார்ப்போம். ப்ரோ கலைஞனூருக்கு கட்சிக்காரங்களே வந்திருக்க மாட்டாங்களா ப்ரோ? இவ்வளோ வரல போல இருக்கு. அதான் என்னோட கொஸ்டினுமே. ஏன்னா கலைஞர் நூல்னு சொல்லி கண்டிப்பா அவங்க ஆளுங்க தான் வந்திருப்பாங்க. அவங்க கூட வரல. எம்எல்ஏ அவங்க கூட நல்ல பப்ளிசிட்டி கிரவுண்ட் பண்ண எம்டியா நினைக்கிறேன். இருக்கு இல்ல ப்ரோ. இல்ல நல்ல பப்ளிசிட்டி பண்ண நினைக்கிறேன். மேபி அதனால யாருக்கும் தெரியாம இருந்திருக்கும் எங்க என்னன்னு. இல்லன்னா அது என்ன இவ்வளவு ப்ரோ, கம்மியாலாம் சான்ஸே இல்லைங்க. நல்ல பப்ளிசிட்டி பண்ணல, சரியா பப்ளிசிட்டியே பண்ணல இல்ல அவங்க. ப்ரோ நல்ல வேலை சேப்பாக்குல வைக்கல. 40,000 இடத்துல 4,000 பேர் உட்காந்துருந்தா ரொம்ப கேவலமா போயிருக்கும். அது என்ன ப்ரோ, வேற யாருக்கும் பண்ணாம சினிமாவுக்கு 540 கோடி கொடுக்குறாங்க. வேற யாரு எங்கெங்கமோ ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, அது இது பண்ணிட்டு இருக்காங்க. சினிமாவுக்கு வந்து 540 கோடின்னு கேட்காமலே சும்மா கொடுக்குறாங்க. கண்டக்டருக்கு டிரைவருக்கு எல்லாம் ஒழுங்கா சேலரி கொடுக்கலையா, ஒரே கம்ப்ளைண்டா போயிட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து 540 கோடி கொடுக்குறாங்க. ஹலோ ப்ரோ நமக்கு கேக்குதா இப்ப 540 பேசுனது? ப்ராஜெக்ட் எப்படி ப்ரோ தேவைதானே நமக்கு? இல்லைன்னா உங்களோட கருத்து இருக்கு. இது கேக்குறீங்களா? ஃபிலிம் சிட்டியா? ஆமா, நீங்க போஸ்ட் கூட போடுறது இந்த ஃபங்க்ஷனோட மெயின் நேமா தான். இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் எண்டு. அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனில் வந்து வச்சு இதை அனௌன்ஸ் பண்ணுறது தான் இது ஒரு கோரே.
பட் இந்த ஃபங்க்ஷனே மொக்கா ஆகிடுச்சுன்னு போது அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் என்ன இல்ல ப்ரோ, 8 நாட்டுல வருஷமா எவ்வளவோ வந்து நாட்டுல எவ்வளவோ அஹ், பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைலாம் பார்க்காம இது ஒரு பிரச்சனை. திரும்புற இடத்துல எல்லாம் அடி விழுவுதுன்னு சொல்லுவாங்களே, அதுதாங்க உண்மையுமே கண்டிப்பா. அதான் எங்க இல்ல திரும்பினாலும் அடி விழுவுதுங்க. இந்த 8 வருஷமா அந்த கண்டக்டர் டிரைவருக்கெல்லாம் பென்ஷன் ரூபாவே கொடுக்காம அவ்வளோ பணத்தையும் பஸ்ல இருந்து எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிட்டு அங்க கூட கொடுக்காம இப்போ இதுக்கு தேவையில்லாததுக்கெல்லாம் தெரியல. செலவு அந்த பண்றாங்க. ராபின்சன் எல்லாம் கூப்பிடுங்க. ஏய் ராபின்சன் கூடுறா ப்ளீஸ் ஐயப்பா. ப்ளீஸ் சார். அண்ணா ராபின்சன் ப்ளீஸ். ரெக்வஸ்டே வரலண்ணா, ரெக்வஸ்டே வரல. ரிக்வஸ்ட் நீ கூடுறா. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவர் என்ன அவர் வரமாட்டாராமா? அவரு பாகபான் இருந்தா கொடு. இன்னைக்கு இல்லைன்னா அவங்க இன்னைக்கு சேர்றது. ப்ரோ அன்னைக்கு ஏதோ வீரே மேன் நிறைய பேர் இருந்தாங்க அன்னைக்கு. தொடர்ந்து எஸ்டிஆர் 2 வரல மாசம் போல, டீச்சர் தெரியுமா கத்தி? எஸ்டிஆர் ஃபாரின்ல இருக்காரு, துபாயில இருக்காருங்க. ஓகே. ஷூட்டிங்கா இல்ல வெக்கேஷன்? வந்திருந்தா அவரும் அசிங்கப்பட்டிருப்பாரு. வேற என்ன? வந்திருந்தா அவரும் அவருக்கும் வந்து ஒரு ட்ரோலா இருக்கும். வராம கௌரவமா தப்பிச்சிட்டாரு. உண்மையை சொல்ல போனா விஜய், அஜித், எஸ்டிஆர், வேற யாரும் வரல. இவங்க விக்ரம் எல்லாம் கௌரவமா வராம விட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டமே இல்லாத ஒரு இடத்துல நின்று பேசி இது பண்றதோட கௌரவமா வர விட்டாங்க. ஆக்சுவலி மார்க்கெட்டிங் தான் பண்ணலன்னு நினைக்கிறேன். எனக்கு 4 நாள் முன்னாடி தான் தெரியும். லைக் ப்ரோ இது பப்ளிக் இல்ல ப்ரோ, இவங்க இது லாரி லாரியா கட்சிக்காரனை கூட்டிட்டு வரவங்க அந்த மாதிரி கூட பண்ணல ப்ரோ. சென்னையில மழை பெஞ்சனால இந்த இஷ்யூ நான் இதாயிட்டா ரொம்ப இல்ல இதாயிட்டா. கூட்டம் அவங்களே வந்துட்டு நினைச்சிருப்பானுங்க. இவ்வளவு வராம தெரிஞ்சா முன்னாடியே இதெல்லாம் லாரி எல்லாம் இறக்கியிருப்பாங்க. சரி எப்படி ஃபுல்லா ஆயிருவாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க வந்திருப்பாங்க. அதனாலதான் வந்து அவங்க சைட்ல இருந்து எதுவும் ஸ்டெப் எடுத்துக்க மாட்டாங்க. இல்லைன்னா கண்டிப்பா விட்டுருக்க மாட்டாங்க. இவ்வளவு ஆனா கம்மியா இன்னைக்கு அதிசயத்துக்கு வந்து விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. அது அடிக்கடி சேர்றாங்க ப்ரோ. எப்படி சூர்யா அடிக்கும் போதுதான் சேர்றாங்க. எப்படியே இப்படி ஒரு யூனிட்டி உங்களுக்குள்ள? அநியாயத்துக்கு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? கொடுவாலா ட்வீட் போடுறான், கொடுவாலாம் விஜய் அஜித் 2 பேரும் போஸ்டர் வச்சுட்டு பாத்தியா அப்படின்னு. டேய் முழு நேரமா நீ விஜய் ட்ரோல் பண்ணதான் நான் வேலையா இருப்பேன். பரவாயில்ல, ஓகே, நல்ல விஷயம் தான். ப்ரோ எதிரி ஒரே ஆளா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும். நாளைக்கு காலைல மாத்தி மைத்த பிடிச்சி சண்டை போட்டுவீங்க. அது ஓகே. பட் ஓகே, நீங்க வந்து அதிசயமா இருந்துச்சு. இல்லைங்க, நீங்க இன்னைக்கு உண்மையில அதிசயமா இருந்துச்சு. இன்னைக்கு அதிசயமா இருந்துச்சு. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஒரு ட்வீட் போடுறான், ஒரு ட்வீட் போடுறான், ஹரிஷில ஒரு ட்வீட். இவங்க 2 பேரும் வந்தாதான். டேய் நீங்க எப்ப இப்படி மாறுறீங்க? அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இப்ப அஜித் விஜய் ஃபேன் ஃபைட்டே இல்லைங்க. அஜித்துக்கு விஜய்க்கு ரஜினி ஃபைட் தாங்க பிடிக்கும். அது சொல்லுங்க. பட் இதெல்லாம் வந்து அவர் வந்தா இப்படி இருந்திருக்கும், அப்படி வந்து போடும்போது 2 பேத்தையும் போட்டாங்கன்ற 2 ஃபேன்ஸ். ப்ரோ போன வருஷம் எத்தனை படம் தியேட்டர்ல பாத்தீங்க கார்த்தி ப்ரோ? கவுண்ட் எல்லாம் வச்சுக்கிறது இல்ல. கவுண்ட் ஹையஸ்டா 47 படம் பாத்துருக்கேன். மோஸ்ட்லி பாக்குறது நம்ம தேட்டர்ல தான் பாக்குறோம். வாரம் 2 படம் வச்சா கூட 100 படம் பார்த்துருப்பேன். நோட்ல பண்ணி வைக்க மாட்டீங்களா? அதெல்லாம் இத வந்து இன்னைக்கு பண்ணுங்க. எழுதி வைக்கணுமா இந்த படத்தை பார்த்தோம், அந்த படத்தை பார்த்தோம். இல்ல மொபைல்ல நோட்ஸா போட்டு எழுதி வச்சு என்னங்க இயர்ல பண்ணுவீங்க? போடலாம். இல்ல எழுதி வச்சு என்ன பண்ணுவீங்க? இல்ல இயர்ல போடலாம். இல்ல அதுக்குதான் சும்மா மெமரிஸ். இப்போ யூபிஆர் கிடைக்கலையா? அண்ணா ராபிசனும் இல்ல, வாகபாண்டும் இல்லண்ணா ஸ்பேஸ்லயே. பாலேசர் பாலாசாரு சங்கி இல்லண்ணா. யாராச்சும் ஊப்பி இருப்பாங்க ப்ரோ. யாருமே இல்லையா? இன்னைக்கு இறக்குன அடிச்சு போடணும்னு வர மாட்டேன்.
ஆள் எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாம் வருவானுன்னு பார்த்துட்டு இருப்பானுங்க. இப்ப போவானான்னு யாரு யாரு இது சொன்னது இப்ப முன்னாடி? இன்னைக்கு இறங்கினா அடிச்சு போடுவோம் வரமாட்டாங்க. அடிச்சு போடுவாங்க, அதனால பயந்து ஒதுங்கிருப்பாங்க. யார் தினேஷா? யார் சொன்னது? தினேஷ் அடிச்சு போடுவாங்கன்னு. நான் மட்டும் இல்ல, வேற எல்லாரும் அடிச்சு போடுவாங்க. ரவுடியா சுத்திட்டு இருந்தாங்க சோசியல் மீடியாக்குள்ள. இவனு இல்ல, அவங்களே காணலையே. 200 ரூபா கொடுத்தா கூட வந்துருவாங்க, அவங்களே காணலையே. துட்டம் பார்க்க முடியல. நாளைக்கு இருக்குங்க இதுக்கெல்லாம். நாளைக்கு தாங்க காலையில இருந்து ஆரம்பிச்சிருவானுங்க. நாளைக்கெல்லாம் என்ன இல்ல, வீடியோஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ட்ரெண்ட் பண்ணி போட்டு ஆல்ரெடி தான் போயிட்டு தானே இருக்கு. நாளைக்கெல்லாம் இன்னும் வேற லெவல்ல போங்க. காலையெல்லாம் பாருங்க ப்ரோ. இதுல வேற காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கலைஞர் சேனல் கொடுத்துருவாங்கன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. கலந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. சவுக்கு வந்துருவார் நாளைக்கு காலையில. இல்ல, அவர் போட்டாச்சு, போட்டோ எடுத்து சவுக்கு சாட்டை வேற யாரையெல்லாம் அழகா வச்சு ட்ரோலா வச்சு செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். என்னையா ஒரு வாரம் கண்டு கொடுத்து வச்சிருக்கீங்க? சவுக்கு சும்மாவே சிரிப்பாரு அப்படியே. நாளைக்கு வேற யாருக்கு நெல்சன் சாரி ஆமா நெல்சன் அடுத்த ப்ராஜெக்ட் என்ன இந்த அனௌன்ஸ்மெண்ட் வராம இருக்கு. ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றாருங்க கவினை வச்சு போயிட்டு இருக்கு. டைரக்ட் நெக்ஸ்ட் என்ன ஜெயிலர் 2 டைரக்டா? ஜெயிலர் 2 தான் வச்சிருக்காங்க இப்போதைக்கு. ஒரு படத்துல நடிக்கிறேன்னாருல, அது என்ன படம், என்ன ஆச்சு? என்ன படம்? அனிருத் ஏதோ படம், அனிருத் உங்களோட சேர்ந்து பண்ற மாதிரி ஒரு படம். அனிருத் லொகேஷன் தானே? அது நடக்கல இப்போதைக்கு இல்ல. அவர் தனியாவே நடிப்பாரா அனிருத்? இல்ல இப்போதைக்கு இல்ல. அனிருத் லோகேஷ் நடிச்சு அன்பர் எடுக்கிற மாதிரி ஒரு படம் இருந்துச்சு, அது இப்போதைக்கு இல்ல. ஆசை கட்டிட்டு அவரு சும்மா இருப்பாரு. அப்புறம் ப்ரோ இன்னைக்கு மார்னிங் ஒரு நியூஸ் பார்த்தேன் ப்ரோ. தலைவர் 171 வந்து சிவகார்த்திகேயன் பேஸ் மாதிரி பண்றாரு. தலைவர் சிவகார்த்திகேயன் இல்லைங்களா? விஜய் சேதுபதி இல்ல சிவகார்த்திகேயன் அந்த படத்துல இல்ல. ஆக்சுவலா அது கதையும் மாறிடுச்சுங்க. முன்னாடி இருந்த கதை இல்ல. கதை தெரியுமா ப்ரோ? எந்த பேஸ் பண்ணி? ட்ரக்ஸா இல்லைன்னா? ட்ரக்ஸ் இல்ல, ட்ரக்ஸ். ப்ரோ மேரி கிறிஸ்மஸ் தமிழ்ல வருதா? இருக்கு ப்ரோ. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி. ஆனா ட்ரெய்லர் வரல. வந்துருச்சு ப்ரோ ட்ரெய்லர். தமிழ் ட்ரெய்லர் இருக்கு பாருங்க யூடியூப்ல. லெரின் கார்த்திக் அண்ணா எப்படி இருக்க? இன்னைக்கு தான் லீவு, இப்போ வந்தேன் சும்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இந்த ஹாய் நானா பாத்தீங்கன்னா என்ன? ஹாய் நானா பாரு. எனக்கு என்ன இல்ல ப்ரோ, ஐயப்பன் ப்ரோக்கு நல்ல பிடிச்ச கண்டென்ட்டா இருக்கு. அதான் அவர் ட்வீட் போட்டிருந்தார். எப்படி பிடிச்சிருக்கா ப்ரோ ஐயப்பன் ப்ரோ? நீ டன்கி பாத்தியா? டன்கி நான் சொன்னேனே உன்கிட்ட. இல்ல ப்ரோ, தியேட்டர்ல பார்க்கல ப்ரோ, டைம் இல்லாம போச்சு. நான் இது ஓடிடி வந்த பிறகு தான் பார்க்கணும்னு இருக்கேன் ப்ரோ. நான் பார்த்து ட்விட்டே போட்டேன். நல்லா இருக்கு தானே? உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? எனக்கு பிடிச்சிருச்சு ப்ரோ. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் படம் ப்ரோ, நல்ல படம். அது எதுக்கு சொல்றீங்க? புரிஞ்சு போச்சு ப்ரோ எனக்கு. கொடுங்க. இல்ல ப்ரோ, அது காமனாவே நல்லா இருக்கும். கார்த்திக் ப்ரோ அது பிடிச்சா பாருங்க ப்ரோ, செமையா இருக்கு. கார்த்திக் ப்ரோக்கெல்லாம் பிடிக்காது, உங்களுக்கு தெரியாதா? இல்ல பிடிச்சு அப்படியெல்லாம் பார்க்க விட்டாதான் அவருக்கும் ஒரு நாள்ல கல்யாணம் நடக்கும். இப்படி ஒண்ணுமே பிடிக்காம விட்டா
இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டீஸ்பூன்ல தீர்த்தினாதான் நான் கார்த்திக் சொன்னேங்க மலேசியால இருந்து ஒரு பொண்ணு அனுப்பிச்சு லெனின் அண்ணா, விடுங்க. நான் வந்து டிவில தான் பாத்துக்கிருந்தேன், உட்காந்து பாருங்கன்னு சொன்னதுக்கு பார்க்க மாட்டேன். கார்த்திக் ப்ரோ ஒரே ஒருக்கா அந்த படத்தை மட்டும் யாரும் கேட்காம நீங்க நார்மலா பாருங்க ப்ரோ, நல்லா இருக்கு. இந்த அந்த அந்த ஹீரோயின் முதல் ஒரு படம் வந்தது தானே, என்ன பேர் அந்த ஹீரோ? சீதாராமம். சீதாராமம். அதே மாதிரி இருக்கும் ப்ரோ, பாருங்க ப்ரோ கார்த்திக் ப்ரோ. ப்ரோ மலேசியால ஏதாச்சும் பொண்ணு இருந்தா சொல்லுங்க ப்ரோ, கார்த்தி ப்ரோக்கு ஏதாச்சும் பார்த்து. மலேசியா மலேசியாவில யூஎஸ் பார்த்தா யூஎஸ் சாரி வேணாம் ப்ரோ, அதுக்கு தமிழ் பண்ணே பரவாயில்ல, அங்கேயே பாருங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ யாரும் யார்கிட்ட எந்த கதையும் கேட்காம ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க, உங்களுக்கு ஓகேயா இருக்கும். இவங்க எல்லாரும் அப்படி இப்படி தான் சொல்லுவாங்க, பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு ஐ ஹோப்லி நம்புறேன். நான் பார்க்க சொன்னேன், பார்க்கல. கார்த்திக் ப்ரோ தனியா இருக்கும்போது பாருங்க, பீஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கே ஃபியூச்சர்ல ஓகே கல்யாணம் பண்ணா இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு ஒரு ஃபீல் ஒன்று வரும். அதெல்லாம் படத்தை மட்டும் தான் வரும், வேற என்ன வரும்? சரி படத்துலயாவது வரட்டுமே ப்ரோ, அப்படியாவது கூட ஹார்ட்ல கொஞ்சம் லேப்டாப்ல அடிக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஐயப்பெல்லாம் இருக்கான் பாத்தியா, ஐயப்பெல்லாம் வந்து எப்படி வந்து பொய்யா பேசலாம் பாரு. அவங்க 2K கிட்ட பார்க்க சொன்னாலே ஆயினா பார்க்க சொன்னதுக்கு என்ன சொன்னீங்க? டேய் நீங்க எல்லா மொக்க படத்தையும் பாருன்றீங்கடா, நான் இந்த படத்தை தான் நான் பாக்குறது. ஐயப்பனம் ப்ரோ நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ, பட் இது நல்லா இருக்கு ப்ரோ, இன்னைக்கு தான் பார்த்தேன், கொஞ்சம் ஃபீலா தான் அது ஓகே, இல்ல அது ஓகே, இந்த படத்தை பாக்குறது ஓகே. ஆனா இவனுங்க எல்லா படத்தையுமே நல்லாதான் இருக்குன்றானுங்க, இவனுங்களை எப்படி நம்புறது நானு? இத நான் சொன்னேன்னு ஒரு பாருங்க ப்ரோ, பார்த்துட்டு எனக்கு ஒரு ட்விட் ஒன்று பார்த்துட்டு, எனக்கு ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்துட்டு ஒரு ட்விட் ஒன்று போடுவேன். நாளைக்கு பாக்குறேன். அந்த அவங்களோட முன்னான் சீதாராம மாதிரி இருக்குது ஒருக்கா. நான் சொல்றேன் பாருங்க, அவருக்கு பிடிக்காதுங்க, சத்தியமா நாளைக்கு பிடிக்காது, பார்த்து சொல்லுவாரு பாருங்க. பார்த்து சீதாராமன் உங்களுக்கு பிடிக்கலையா ப்ரோ கார்த்திகனா? லரின் இவன் கிடையாது என்ன, சீதாராமன் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ரிவ்யூ போடுறது நான் தான், எடுத்து பாருங்க. என்னோட ஹேஷ்டேக்ல போய் என்னோட ஹேஷ்டேக்ல படம் ரிலீஸுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பார்த்துருப்பேன் சீதாராமன். கார்த்திகனா எனக்குன்னா ஐயப்பா ப்ரோ ப்ரோ நீங்க கமிட் ஆட்டீங்கன்னா பிசினஸ் நடக்காம போயிரும்னு தான் பாக்குறாரு உனக்கு சிங்கிள. அவனே ஓவரா பிடிக்காதுதான் சொன்னேன். இல்ல பிடிக்க இல்ல, அப்ப இது பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு, பாவம் ப்ரோ. அண்ணா பிறகு விட்டான்னா பிறகு 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும் பிறகு. அண்ணனே ஆசைப்பட்டாலும் எல்லாரும் கெடுத்து விட்டுருவீங்க போல இருக்கு. அண்ணா அது ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க, நானும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு ஹார்ட் ஃபீலிங்கான படம் தான், லவ்வும் இருக்குன்னா பட் இருக்க கிரிஞ்சு மாதிரி இருக்காது, தெலுங்கு கிரிஞ்சு மாதிரி இருக்காது இந்த படம். நானே பாத்துறேன், நாளைக்கு பாத்துறேன். நேத்து காஞ்சூரின் பார்த்தேன்னு, பரவாயில்ல நல்லா இருக்கு. இடைக்க நல்லா நீங்க சொன்ன மாதிரி நல்ல காமெடி கட்டமா இருந்துச்சு, வயிறுக்கு ஏன்னா அந்த மாதிரி படம் வந்தா. இந்த நேத்து நேத்து ரெண்டு சைக்கோக்கள் வந்தாங்க, நீங்க தான் சைக்கோக்களை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வெட்டுக்கொத்து பிள்ளை இந்த தலையை வெட்டி ஜூஸ் குடிக்கிறது, இளையான் முய்க்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்தியாவில் இருக்காங்களா இல்லாட்டி அமெரிக்காவில் எங்க சைக்கோ எங்கேயாவது இருக்காங்களான்னு தான் தெரியாது. ரொம்ப பயந்துட்டேன் நேத்து, வேலையில இருக்கிறத வீடியோ யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன், ரொம்ப பயந்துட்டேன். இவங்க தான் அடுத்த சைக்கோ கில்லர்ஸா வருவாங்க போல இருக்கு, அவ்வளவு கொடூரமா இருக்கு. என்ன ப்ரோ பேசுனாங்க? இல்ல ப்ரோ நேத்து நான் பாக்க அவங்க சொல்றாங்க ஹாலிவுட்ல அந்த படம் இருக்கு இந்த படம் இருக்கு. நாம ஹாலிவுட் வெளிநாட்டுல தான் நாம இருக்கோம், நாம தமிழ் படம் வேணும், தமிழ் ஃபீலிங் வேணும், அந்த மாதிரி படங்கள் நாம எதிர்பார்க்கிறோம். இவங்க ஹாலிவுட்ல அந்த படம் இந்த படம்னு பாக்குறாங்க. ஹாலிவுட்ல தான் பிகினியோட திரியிறாங்க, கிஸ் பண்றாங்க, செக்ஸுவல் இதுகள் இருக்கு. அதை தமிழ் படத்துல பண்ணலாமா? நாம எப்படி வளர்ந்தோம், எப்படி நமக்குன்னு ஒரு கல்ச்சர்கள், நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குதுல்ல, அது தெரிஞ்சுக்கிட்டு கதைக்கணும். நேத்து கதைக்கிறாக்கள் கதைக்கிறாங்க, அறம்புறமா கதைக்கிறாங்க, ஏதோ ஹாலிவுட்ல பாக்கலையா, அங்க பாக்கலையா, இங்க பாக்கலையான்னு. ஹாலிவுட்லேயும் தான் காட்டுறாங்க, எல்லாத்தையும் தான் காட்டுறாங்க. அப்ப இது தமிழ் படத்துல வந்தா ஒரு மனசாட்சி வேணுமா? கதைக்கிற நாம படிச்சிருக்கோம் சரி, நமக்குன்னு கல்ச்சர் இருக்கு, அந்த கல்ச்சரை விட்டுட்டு போகலாமா? அவர் சொல்றாரு தலைய வெட்டுறாண்டு. அந்த லியானோ டிகாப்ரியோ படத்துல இருக்குது அந்த வால் ஸ்ட்ரீட், அது பாத்தீங்களா ப்ரோ அந்த படம்? அதான் அம்மா அப்பாவோட சேர்ந்து பாப்பீங்களா? நேத்து அவர் கயக்கிறார் ஹாலிவுட்ல அந்த படம் இந்த படம். நான் பேசாம தான் இருந்தேன். பெரிய ஏதோ அமெரிக்கால இருக்கிற மாதிரி இல்லாட்டி கனடால இருக்கிற மாதிரி அங்கேயே பிறந்து வளர்ந்த மாதிரி கதைக்கிறாங்க.
அந்த படமெல்லாம் பாப்பீங்களா அம்மா அப்பாவோட? எந்த படம் பார்க்கணும் எந்த படம் பார்க்க கூடாதுன்னு இருக்குது. கார்த்தி ப்ரோ அல்டிமேட். கல்ச்சர்னு நமக்குன்னு இருக்குது ப்ரோ. கல்ச்சர் இல்லாம கழிச்சுக்கிட்டு இருக்காங்க சைக்கோபாத் மாதிரி. அந்த படம் அவர் சொன்ன படம் நான் பார்த்துருக்கேன் தான். அந்த படம் அந்த பிள்ளை அப்படி ப்ரோ கண்ணு அதெல்லாம் நீங்க தலை இப்போ நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க, யூஎஸ்ல இருக்கிறதுனால தமிழ் கல்ச்சரோட பெருமை தெரியுது. இங்கே இருந்துட்டு இல்ல இல்ல என்னத்த இல்ல நான் அதுக்கு சொல்லல. நேத்து அந்த அவர் சொன்னார் அந்த படம் நீங்க நான் பார்த்திருக்கீங்களா? அது ஃபீலிங் தெரியுமா? அது பிளட் தெரியுமா? இளையான் முக்கிறது தெரியுமா தலையில? நான் அந்த அந்த படம் பார்த்துருக்கேன். இளையான்மை அந்த பிள்ளைங்க தலைப்பட நான் கண் மூடிட்டேன். ஏலாம இருந்துச்சு. அப்படியெல்லாம் பார்க்க இயலாது எங்களால. அப்படித்தான் எங்களுக்கு வளர்த்துருக்கு. அப்படித்தான் நம்ம படம் பார்த்து வளர்ந்துருக்கோம். 4 இங்கிலீஷ் படிச்சு 4 நாலேஜ் படிச்சோன்னா எல்லாரும் பெரிய கொம்பு இல்லை. அப்போ என்ன நீங்கள் வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரினில் செட்டில் பண்ணிட்டு 4 ப்ளூ ஃபிலிம் நடிச்சு ப்ளூ ஃபிலிம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே? சில விஷயங்கள் இருக்கு. அது ஃபீலிங்காக இருக்கு. நேற்று கதை கேட்க 2-3 பேர் கதைக்கிறீங்க அப்படி ஓப்பன் ஸ்பேஸில். ஒரு பிள்ளைகிட்ட தலையை வெட்டினோன்னே இளையான் முக்கியது பாருங்க இவ்வளோ இது இருக்குன்னு ஓப்பன் ஸ்பேஸில் இப்படி கதைக்கலாமா? உங்களையெல்லாம் பார்த்தா சைக்கோபாத் மாதிரி தான் இருக்குது. எப்படி மனசாட்சி இல்லாமல் கதைக்கிறீங்களோ தெரியல. அப்படின்னா அந்த அந்த 4-5 யூடியூப் சேனல் இருக்கும். அதில் பாருங்கள் கிரிமினல் எப்படி ஆக்டிவிட்டி, அம்மாவை எப்படி கொலை பண்ணது, ஒய்ஃபை எப்படி கொலை பண்ணது, ரத்தம் தெறிக்க எப்படி இருக்குன்னு அதை பாருங்கள். ஆசையில் அதையும் தியேட்டரில் தமிழ் கல்ச்சரில் வந்து இப்போ ஃபாரினில் வந்து இப்போ விஜய் அஜித் எல்லாரும் வந்து நான் ஹீரோவாக இருக்கேன். இங்கே வெளிநாட்டில் வந்து அப்படி வந்து ஒரு ஹீரோக்கு இப்படி கொடி பிடிச்சிக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு திரிகிறது இல்லை. தமிழ் கல்ச்சருன்றது வேற. இப்போ ஹீரோண்டா அவங்க ட்ரீம் மாதிரி நினைப்பாங்க. அது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. உடனே ஃபாரினில் பார்க்கலையா, கொரியன் சீரியல்ஸில் பார்க்கலையா, அப்படி இப்படின்னு போறீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு நேற்று கதைக்கும் போது. சாரி கார்த்திக் ப்ரோ, ஏதாவது கதைச்சு தமிழ் படத்துக்கு இங்கிலீஷ்ல நேம் வைக்கிறாங்களே அத பத்தி நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ அது பிரச்சனை இல்ல ப்ரோ. நேத்து ஒருத்தர் கதைக்கிறாரு ஈஸியா அதுவும் கல்ச்சர் தானே ப்ரோ. தமிழ் அவ்வளவு பழமையான லாங்குவேஜ், அதை விட்டுட்டு இங்கிலீஷ்ல அது சரி ப்ரோ. யாரு கேக்குறது? யாரு கேக்குறது? இது நான் தான் ப்ரோ. சினிமா ப்ரோ. பேர் என்ன? உங்க பேர் என்ன? ரியாஸ் ப்ரோ. இல்ல ப்ரோ அது பிரச்சனை இல்ல. தமிழ் கல்ச்சர் என்ன, அது படம் வேற ப்ரோ. அதுக்காக என்ன இப்ப தமிழ் இதுக்கு அதுக்காக ப்ளூ ஃபிலிமா நடிக்கலுங்க என்ன ப்ரோ? ஒரு அளவு இருக்குல்ல. தமிழ் கல்ச்சர்னு நமக்குன்னு ஒரு இது இருக்கு, பாரம்பரியம்னு ஒரு இது இருக்கு. என்னத்தை காட்டணும் என்னத்தை காட்டக்கூடாதுன்னு இருக்கிறது. அதுக்காக ஹாலிவுட்ல அங்க கொரியன்ல இருக்கிற படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்க வந்து சொல்லலாமா அது பண்ணு இது பண்ணுங்க இருக்காங்க இதை பாருங்க. நேத்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதை பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சு. இவர் சொல்றாரு அதெல்லாம் முட்டாள். ராபின்சன் வந்திருக்காருனா ராபின்சன் ஒருத்தர். ஐயப்பா சீதாராமன் ரிவ்யூ நீ எடுத்துக்காட்டு, சலூன் கடை எடுத்துக்காட்டு சொல்லு பாப்பா. நீங்களாம் பாத்தீங்கன்னா ராபின்சன் ப்ரோ எங்க போனீங்களா இன்னைக்கு? இல்ல அங்கேருந்து லைவ்ல பாத்துட்டு இருந்தீங்களா? கலைஞர் 100 அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து ஆள் இருந்ததுல ஆள் இல்லையே, சும்மா இல்ல அது இப்ப எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க தானே. ஏன்னா நேத்து அவர் சொன்னது வந்து சில பேருக்கு வந்து ஓகே இப்படியெல்லாம் பார்த்தா ஏத்துக்கிறாங்க போல. அது மாதிரி மாறும் என்ன தெரியுமா, யூசுவலா வந்து இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு ஃபேசினேஷனா இருக்கும். அவர்லாம் வயசு என்ன வயசு இருக்கும்? ஒரு 23-25 இருக்குமா? இந்த ஏஜ்ல எல்லாருமே இப்ப நாங்களே அப்படி கடந்தோம். ஆனா அந்த டைம்ல எங்களுக்கு இந்த சோசியல் மீடியால இல்ல. ஸோ இப்போ ஈவன் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படி ரொம்ப பெருசா நினைப்போம். அவர் சொன்ன ஒன்ஸ் அப்பான டைம்லாம் குடும்பத்தோட இல்ல, அது அவரு நினைச்சிட்டு இருக்காரு அப்படி பாக்குறான்னு. இது வந்து நம்ம ஃபேமிலியில எப்படி அது ஒர்க் ஆகும்? இல்ல ராபின்சன் ப்ரோ இல்ல ஒன்ஸ் அப்பான டைம்ல அப்ப இவர் ஃபேமிலியோட பாக்கட்டும். இந்த வோல் ஸ்ட்ரீட் அது பாக்கட்டுமே, அப்பா அம்மாவோட சேர்ந்து, ஃபேமிலியா தங்கச்சியோட சேர்ந்து. அதுல சாவே வந்து பார்க்க முடியாது. சாவு இல்ல, நான் சொன்ன படம் தெரியுமா உங்களுக்கு? டிகாப்ரியோட தெரியும். அது ஆக்சுவலி இவருது தானே, அந்த குவென்டின் டாரன்டினோவா யாருது? அவருக்கு இல்ல அது வந்து இல்ல அது ஷேர் மார்க்கெட் பத்தி ப்ரோ. ஷேர் மார்க்கெட் ஒன்ஸ் அப்பான் a டைம் இன் ஹாலிவுட்ங்க. அதுக்கு அது வேற. இப்ப அவர் சொன்னது ஹாலிவுட் படம் பார்க்கலாம். டியோமா டிகாப்ரியோ அவங்கட. நீங்க அதற்கா கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு பாருங்க.
இல்ல அவர் சொன்னார் ஃபேமிலியோட பார்க்கலாம் அது அப்படி இப்படின்னு. அதை பார்த்துட்டு அவர் கதை கேட்டும் பிறகு அடுத்த நாள் ஸ்பேஸ்ல வந்து சொல்லட்டும் நான் ஃபேமிலியோட இல்ல பார்த்தேன் ப்ரோ, ஆக்சுவலி கார்த்தி ஒரிஜினல் பேசுன ஸ்டைல் கரெக்ட் இருக்கு. தான். இது மாதிரி ஆளுங்களெல்லாம் அப்படிதான் நோஸ் கட் பண்ணி அனுப்பணும். ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு நம்ம ஏதோ அமெரிக்காலே பாதி பேர் இந்தியன் ஃபேமிலிஸ் ஒழுங்கா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம இல்ல இல்ல நினைச்சிட்டு ப்ரோ சில பேர் ரொம்ப சில பேர் பயந்துட்டேன் சரி ப்ரோ. ராபின்சன் ப்ரோ, சில பேர் சென்னையிலே வந்து ஃபாரின்ல உட்காந்துட்டு சில பேர் தமிழ்நாட்டிலே ஃபாரின்ல ஊட்டி உட்காந்துக்கிட்டு ஊட்டி தமிழ்நாட்டை பத்தி கொடைக்கானல் பேசிட்டு ட்ரிப் இருக்காங்க. அடிக்கலாம், ஏறி அவங்களையும் நோஸ் கட் லண்டன்லாம் போய் பண்ணணும். ட்ரிப் அடிக்கிறேன். யாருக்கு இது ஒரு சில பேர் வந்து ஃபாரின்ல உட்காந்துட்டு தமிழ்நாடு பத்தி பேசுறாங்கல்ல, அவங்களையும் நோஸ் கட் பண்ண வேண்டியிருக்கு. எவ்வளவு பொறுப்பு இருக்கு தமிழ்நாட்டு நமக்கு. முன்னேறணும்னு தான் கார்த்தி நாங்கெல்லாம் பேசுறது. கார்த்தி ப்ரோ அதுக்கு டூர் தமிழ்நாட்டிலே அடிக்கலாம்ல, எதுக்கு லண்டன்லாம் போய் எதுக்கு வேற பார்த்து ஐயப்பன் வந்து பண்றீங்க? இந்த டெலீட் பண்ணிட்ட இந்த ட்வீட் எதுக்கு? காப்பி ரைட்டுக்கா? அப்ப என்ன யாருக்குமே ட்வீட்? போட்ட மாதிரி இல்ல நினைக்கிறேன் எனக்கு. ஐயப்பா யாருக்குமே ராம்குமார் எல்லாம் போட்டுட்டு தான் இருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் என்ன போட்டுதான் ட்விட்டு இருந்தாங்க. புரியல, என்ன ட்விட்டு? இல்ல இங்க எதுக்கு ஏதோ ஒரு விஜய் இது போட்டீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு காப்பி ரைட்னு போட்டேன். சரி அந்த காப்பி காப்பி ரைட் ரைட் வரும் ப்ரோ, காப்பி ரைட் கொடுக்குறாங்க. நாளைக்கு பாருங்க எத்தனை ஐடி போகுதுன்னு. அதனாலதான் நான் அப்படியா? போட்டேன். ஏகப்பட்ட பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் கார்த்தி ஐடி ப்ரோ, நாளைக்கு தூக்க போறாங்க. இது எது கார்த்தி ப்ரோ கலைஞரா நீங்க சன் 5 டிவியா? நிமிஷம் லேட்டு. உங்களோட சீதாராமன் ரெவ்யூ நீங்க 5 நிமிஷம் லேட் கார்த்தி ப்ரோ. பாத்துங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த டைம் நீ லவ் பண்ணிக்கிட்டு தானே ஐயப்பன் ப்ரோ இருந்தீங்க? ஆமா, இப்பயும் லவ் பண்ணிட்டு தான் இப்ப இருக்குன்னா அந்த டைம் அப்ப ஓகே. எப்படி இருந்தாலும் அது எப்படிதான் ஸ்பீடா தானே இருக்கும், பிரச்சனை இல்லை. கார்த்திக் ப்ரோ எனக்கு மேக் ஷூர் பண்ணி எனக்காக பார்த்துட்டு சொல்லுங்க, யார்கிட்ட எதுவும் கேட்காம. நாளைக்கு பாத்துறாரு. ஆய் நானா தானே பாத்துறேன். ஆய் நானா தமிழ் எல்லாத்துலயும் இருக்கு ப்ரோ, தமிழ் இதுவும் நல்லா தான் இருக்கு. என்னன்னா செகண்ட் ஹாஃப் ஆனா கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு எனக்கு ஆனா தெரியுது. நல்ல ஹார்ட் ஃபீலிங்கா இருக்கு ப்ரோ, தப்பு ஒண்ணும் இல்ல. ஹார்ட் ஃபீலிங் பட் ஆனா தெரியல எப்படின்னு. செகண்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. நாளைக்கு பாத்துறேன். என்ன கார்த்தி இப்படி நடந்துருச்சு கலைஞர் 100ல? நீங்க பேரின்ல இருந்து வந்திருந்தீங்கன்னா ஓகே, நீங்களும் அது வரல. என்ன ப்ரோ இப்படி பேக்ரீன்லயே உட்காந்துட்டு இருந்தா அப்படிதான். என்ன பண்றது, விஷக்கிருமிகள் தமிழ்நாட்டுல நிறைய ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக விஷக்கிருமியா ப்ரோ? டாமிக்ஸ் எடுத்துட்டு விஷக்கிருமி அழிக்கிறது தான் ப்ரோ நாங்க வந்துட்டு கார்த்தி. இருக்கோம். ரியாலிட்டி என்னன்னா கார்த்தி, இந்த டைம்ல எல்லாரும் டாமிக்ஸ் எடுத்தாங்க. இது 2024க்கு அப்புறம் இல்ல, கொஞ்சம் இடையில நிறைய இதெல்லாம் இருக்கு. இது நடத்தணும் அவசியமே இல்ல. எதுக்கு இது மழை நிவாரணம் இதெல்லாம் முடிஞ்சு அப்ப கூட தள்ளி போட்டிருக்கலாம். இது எதுக்கு ராபின்சன் ப்ரோ விஷக்கிருமின்னு என்ன சொல்ல வரீங்க? இப்ப உங்கள மாதிரி இப்ப அது மாதிரி அதுதான். என் கையில டாமிக்ஸ் இருக்கு ப்ரோ, விஷக்கிருமியை நான் உங்களே தான் பாக்குறேன். நான் ஹார்பிக் டாமிக்ஸ் போயிட்டு இருக்கேன். ஹார்பிக் டாமிக்ஸா? இது அந்த அப்பா சொல்ற டாமிக்ஸா? அது வச்சுதானே உங்களை அடிக்க முடியும், விஷக்கிருமியில அதை வச்சுதானே அடிக்க முடியும். நீங்க எக்கனாமிக்ஸ் தான், நான் உனக்கே கேட்கலாம்னு நினைச்சேன். என்ன படிச்சீங்க? படிச்சிருக்கேன். ஐஎம்எஃப் பத்தி படிச்சிருந்தீங்களா? என்ன ப்ரோ? ஆடிட்டரா? ஏன் என்ன எதுக்குன்னு சொல்லுங்க, சொல்லுவோம். என்ன மேட்டர், எது வச்சு நீங்க கேக்குறீங்க? சொன்னீங்க அதான் கேட்டேன். இல்ல நீங்க தான் ஐஎம்எஃப் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. ஐஎம்எஃப்லாம் ஆடிட்டர்ஸ்க்கே தெரியாது ப்ரோ. ஐஎம்எஃப்லாம் அது ஒரு சும்மா வந்து டெக்னிக்கலா விட்டாதீங்க, ரெண்டு பேரும் விட்டு தொலைங்க. ஆமாமா. ரியாலிட்டி என்ன தெரியுமா கார்த்தி, அது வந்து மக்கள் இன்னும் அந்த ஒரு இதுல இன்னும் ரிலீஃப் ஆகி ஃபுல்லா வரல மைண்ட் லெவல்ல. அதனால இப்ப இந்த தேவையில்லாத பஸ் ராபின்சன் கமலா தியேட்டர்ல நேத்து வரலாம் போட்டு ஃபுல்லா இருக்கு தெரியுமா? மல்லவன் போட்டு சும்மா இந்த ரீரிலீஸ் பண்ணியே ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. அவலாம் வந்து டயலாக் திரும்ப போட்டு உட்கார்ந்திருக்கான். பேர் வந்துட்டாங்கன்னா சரி போயிருமா? மக்கள் வரல இது வரலன்னு எதையாவது உருட்டிட்டு கேப்டன் ஆடியோ லான்ச் நடக்கலையா? முந்தானத்து கேப்டன் ஆடியோ லான்ச் நடந்தா கூட்டு வந்திருக்கோம். நான் முந்தானத்து பேசிட்டு இருக்கேன். முந்தானத்து பேசிட்டு இருக்கேன். கேப்டன் ஆடியோ லான்ச் கால் வரலையா? லூசுத்தனமா உள்ள ரீட்டு சம்பந்தம் இல்லாம மக்கள் வந்து நம்ம இன்செட்ல இருக்காங்க. இது எப்படி இருக்கும்? புரியல இது. இன்னொன்னு ஒண்ணு புரியலையா? எல்லாமே நெகட்டிவாவே இருக்கு. அப்போ ஓகே, நம்ம கிட்ட தப்பு இருக்கா அடுத்தவங்க தப்பு இருக்கான்னு யோசிக்கவே மாட்டேங்கல என்னைக்குமே.
அதுதான் ப்ரோ. ஒரு வாட்டி கூட யோசிக்க மாட்டீங்களா? அது வரவே வராதா? ஓகே, நான் தப்பா சொல்றேன், இந்த கோழி மசாலா தப்பா சொல்றான், இல்ல மத்தவங்க தப்பா, எல்லாரும் ஓகே, ரைட், எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க, வேறுனே பேசுறாங்கன்னு வச்சுக்கோ. ஆனா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது புரிதல்னு ஒண்ணு இருக்குமா இல்லையா? எல்லாம் திட்டுறாங்களே, ஏன் திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க, அதை பத்தி ஏதோ யோசிக்கிறோம் இதே கிடையாதா? ஆவன்னா ஃபைல் சுயமரியாதை ஃபெயில்ன்றாரு பேசுறீங்களா? ப்ரோ. ஆவன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்க அப்படின்றாரு. ஒரு வாட்டி கூட அது விஷயம் சுயமரியாதை இல்ல, ஆனா ஒன்னும் சுயமரியாதை எல்லாம் பேசுறீங்க இல்லையா? சுய நினைவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? கார்த்தி, கட்சினா எடுத்தா கௌத்தம்லாம் பண்ண முடியாது. கட்சி என்ன கார்த்தி இது நினைச்சீங்களா? லெட்டர் பேட் கட்சி நினைச்சீங்களா? ப்ரோ 40 வருஷமா இருக்கு ப்ரோ கட்சி. தெரியல, ஆனா அந்த கட்சி கவுத்துக்கிட்டே இருக்கீங்க, கவுத்துட்டு தான் இருக்கீங்க. எவ்வளவு காரியங்கள் இருக்கு தெரியுமா? ஆனா இல்ல, ஒருத்தர் என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல, என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாம் நாட்டுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லதா நடந்துட்டு இருக்கு. ஆனா ஓகே, நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு டைம் வாலாச்சியார் கூட கேட்டாரு, என்ன கேட்டாரு, இதுக்கு எதுக்கு நடக்கணும்னு சொன்னாரு, இதனால சினிமாக்கு ஏதாவது வருமானம் வரப்போதான்னு கேட்டாரு. பட் ஆனாலும் ஃபைனலா அந்த ஒரு காரியம் நடந்திருக்கா இல்லையா? அதையும் என்ன நீங்க நடந்திருக்கு? பண்ணி பாக்கணும். என்ன நடந்திருக்கு? ஏங்க, ஜெயலலிதா வந்து 110 விதி கீழே வந்து இப்படி எவ்வளவோ சிரிச்சுட்டே இருக்கு, அனௌன்ஸ்மெண்ட். உனக்கு என்ன இதெல்லாம் வேணும்? என்னைக்கு நடந்த அனௌன்ஸ்மெண்ட்? ஏங்க, இதெல்லாம் வந்து பிலிம் சிட்டிலாம் வந்து எப்பயோ எவ்வளவு நாள் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் தான். எதை சொன்னாலும் இப்ப இப்படி இது ரொம்ப தேவையாது. இப்ப என்ன நடக்குது இதுல? என்ன ராமராஜரை போய் அங்க போய் செலவு பண்றதுக்கு இங்கேயே டெவலப் பண்ண நான் இங்க கேட்கிறேன், பண்ணலாம்ல. நான் கேட்கிற கேள்வி வேற, நீங்க சொல்ற பதில் வேற. அவ்வளவுதான். இந்த ஃபங்க்ஷன் என்னாச்சு? அவ்வளவுதான். இந்த ஃபங்க்ஷன் நான் என்ன சொன்னேன் பாருங்க, அதெல்லாம் அடுத்தது. நீங்க நாளைக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்துவீங்க, அந்த மீட்ல வந்து ஒரு 5 லட்சம் கோடி வந்துச்சுன்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த ஃபங்க்ஷனோட ரியாக்ஷன் செலவாயிருக்கு பேசணும். நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். அது எனக்கு தெரியலையே. அது எனக்கு என்ன தேவை இருக்கு? ஏங்க, எத்தனை கோடியா இருக்கட்டும், 1000 இருக்கட்டும், சும்மா கூட நடத்திட்டு இருக்குங்க. ஒரு பாதிப்பும் இல்லைங்க, யாருக்கும் பாதிப்புலாம் இல்ல. ரியாலிட்டி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன், ரியாலிட்டி தெரிஞ்சுக்கோங்க. முன்னாள் தலைவரோட வந்து எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை கடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் உண்மை ஆயிராது. நீங்க போடுறீங்க கீழம்பக்கத்துல என்ன பிரச்சனை, இவங்கெல்லாம் வேணும்னு பேசுறாங்க, அது இன்னும் முழு செயல்பாட்டுக்கே வரலன்னு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறீங்க இன்னைக்கு காலைல. அது வந்து பெஹ்ரைன்ல உட்காந்துக்கிட்டு அங்க நீங்க உட்காந்துக்கிட்டு கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போறவனுக்கு தான் பஸ் ஸ்டாண்ட் ஒரு பிரச்சனை தெரியும். நீங்க பேசிட்டு உட்காந்துருக்கீங்க இங்க மாதிரிதான், இந்த மாதிரிதான் உட்காந்துருக்கீங்க எல்லாருமே. வந்து சும்மா ஏதோ 200 வாங்குறீங்களான்னு தெரியல, அது 200 இல்லாமலும் ட்வீட் போட்டிருக்கீங்க நினைக்கிறேன். இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. அப்ப போய் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஏதாவது செருப்படி விழுந்தாதான் உங்களுக்கு புத்தி வருது. இந்த சென்னை மீட்டு திமுக ட்வீட் போடுறீங்க, அதுக்கப்புறம் மக்கள் எதிர்த்துட்டாங்க இல்லைங்க. நீங்க போட்ட ட்வீட்டை சொல்றேங்க, நீங்க என்ன சொல்றீங்க, அது முழு செயல்பாட்டுக்கே வரல. கோயம்பேட்டு தான் மக்கள் போயிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க கோயம்பேடு தான் போறாங்க. பெஹ்ரைன்ல இருந்து டவுன் பஸ்ல வந்துட்டு போயிட்டு இருக்கீங்களா டெய்லியும்? நம்மளுக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்குதுல்ல, கசின்ஸ் அடிக்குது. ராபின்சன், ரொம்ப கேவலங்க. இந்த மாதிரி ஒரு விஷயமே தெரியாம சப்போர்ட் பண்றதுல எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு முட்டாள்தனமான இது. அதெல்லாம் படிச்சுட்டு பண்ணாதீங்க. ரொம்ப படிச்சதுக்கு அசிங்கம். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம படிச்சிருக்கோம் அப்படி சொன்னாங்க, படிச்சிருக்கோம், வேலை பார்க்குறோம், அதுவும் இந்தியாவில் கிடையாது, வெளியூர்ல வேலை பார்க்குறோம், நமக்கு ஒன்றும் ஒரு இலவும் வரப்போறது இல்லை. ஆனா படிப்புக்கு ஒரு மரியாதை இருக்கு, நம்ம அறிவுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதெல்லாமே விட்டு கொடுத்துட்டு நான் வந்து இதெல்லாம் என்ன வேணாலும் பேசுவேன் இஷ்டத்துக்கு அப்படின்னு பேசுறதுலாம் நம்மளே தாழ்த்திக்கிற மாதிரி விஷயம். அதெல்லாம் பாத்துக்கோங்க. நீங்க இப்படி யோசிங்க, இப்ப கோயம்பேடுல இருக்கிற டிராபிக் எல்லாம் ஓகே தான், ஆனா ஃபுல்லா க்ளோஸ் ஆகல கார்த்தி. இப்படி யோசிங்க, அதுதான் உண்மை. ஆனா நம்ம மீட் எப்படி தெரியுமா, கேவலமா இருக்கா? ஃபாரின்ல வேலை பாக்குறீங்க, படிச்சிருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா அறிவா இருக்கீங்க, ஆளு பாக்குறது ஜம்முன்னு தான் இருக்கீங்க, கையெல்லாம் கழிச்சுக்கிட்டு. ஏன் எதுக்காக இந்த வேலை? ஐயப்பன் டிஎம்கே ஏன் வரிஞ்சு எடுத்துட்டு வர, சும்மா நேரம் மைக்ல வரவே மாட்டேன் நீ. டிஎம்கே பிடிக்காது, இப்ப என்ன இருக்கு? அப்படியா? நாங்க எல்லாம் விஷக்கிருமி ப்ரோ.
நீங்க தான் இங்க தூயமா இருக்கீங்க. இது எப்பயும் நெகட்டிவ் எனர்ஜி கூட வச்சாதான் நல்லா இருக்கும். நல்லதுதான். அதனால தான் நீங்க இங்க வரீங்களா? எனக்கு புரியல. நெகட்டிவ் எனர்ஜி யார சொல்றீங்க? கோழி மசாலா நீ என்ன கார்த்திக் வாயா எதுனாலும் நான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சமா முட்டை கொடுங்க ப்ரோ, ஓவர் முட்டை கொடுக்காதீங்க. இல்ல ஐயப்பா என்ன தெரியுமா, ஓகே நீ சொன்னதுக்கு அன்னைக்கு சொன்ன பத்தியா இவ்வளவு 30 கிலோமீட்டர்ஸ் போய் அங்க ஏறணும்னு. இப்ப நீங்களே அப்படி சொல்றல, இப்ப எங்க வீட்டுல இருந்து 15 மினிட்ஸ் கூட இல்ல. சரி, இப்ப அப்பயும் கஷ்டப்பட்டு போறவங்க அப்பயும் கஷ்டப்பட்டு முட்டை கொடுக்குறீங்க ப்ரோ நீங்க. இருங்கப்பா, 15 மினிட்ஸ்ல இருந்து தான் எங்க வீட்டுல இருந்து. எங்க கசின் வீடு ஆவடியில இருக்கு. ஓகே, அவங்களும் கோயம்பேட்டுல போறவங்க. எல்லாருக்கும் எல்லாரோட இது இருக்கு. பட் இது என்ன நெசசிட்டியில மாறுது, சும்மா சீமான் பேசுற மாதிரியோ லூலு வரப்போகுது அது மாதிரி பிளைண்டா நம்ம எதிர்க்க முடியாதுல்ல. என்ன காரணம்? இன்னொன்னு, இவங்க சொல்றது மீடியா சொல்றது ஃபுல்லா க்ளோஸ்டு, எல்லாம் போய் நின்றுட்டு இருக்காங்க. சரி, ஒருவேளை லூலு வந்துருச்சுன்னா இல்ல எதுவுமே இது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அதை போட்டு அகைன்ஸ்ட் பண்ணி பேசுறதுக்கு இது மாதிரி ஆளுங்க இருந்துதான். இது மாதிரினா நான் சொல்றது இந்த மத்த கட்சிகள் ஆளுங்கெல்லாம் இருந்துதான் இருப்பாங்க. ஓகே, கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க ப்ரோ. என்ன விஷயம்னா, அந்த இதுல இல்ல வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம், பதில் சொல்லுங்க. கிளியரா சொல்லிட்டாரு, அங்க ஒரு மால் வருது, என்ன பண்ணுவீங்க? நம்ம க்ளோஸ் பண்ண இது மாதிரி பண்ண மாட்டோம், இன்னும் டிஸ்கஷன்ல தான் இருக்கு. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில், வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம்? வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பண்ண விட்டாங்கன்னா ஓகே, அத பத்தி பேசலாம். சரி, அந்த மால் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம்? எது லூலு மால் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம்? லூலு மால் அங்கேயும் வரப்போகுது. வந்துச்சுன்னா அப்புறம் பார்ப்போம். இல்ல அங்க மால்லாம் வராது, அதெல்லாம் கிடையாது. ரெனோவேஷன் எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வராது. அதுக்கு முன்னாடி எல்லாருமே கார் வச்சு மாத்திடுவாங்கன்னு வச்சுக்கோங்க பஸ் ஸ்டாண்டையே. அதெல்லாம் நடக்கும். ஏன் என்ன ராமன் நீங்க வந்து பேக்ரவுண்ட்ல உட்காந்துட்டு பேசுவீங்களா நீங்க இஷ்டத்துக்கு? மால் வரப்போகுது, மால்லாம் வராதுங்க. அதெல்லாம் சும்மா மால்லாம் வராது. இப்படி அது பெரிய இடங்க. அந்த மாலுக்கு சம்பந்தம் இல்ல, மாலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. அப்படி மால்லாம் வந்துச்சுன்னா இல்ல அது சும்மா இவங்க அந்த மத்த இவங்க வந்து இதே சீமான் தான் வந்து ஏடிஎம்கே இருந்தப்பையும் பேசினாரு, புரியுதா? ஏடிஎம்கே இருந்தப்ப அவங்க எத்தனை விமர்சனம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படிதான் இல்லைங்க, தப்பு சரின்றதெல்லாம் அடுத்ததுங்க. நீங்க எங்க உட்காந்துட்டு நீங்க ஏங்க ஒத்துக்குறீங்க? நீங்க அங்க உட்காந்துட்டு ஏங்க ஒத்துக்குறீங்க? மக்கள் வந்து இந்த மைண்ட் மென்டாலிட்டில அது எது இது இப்ப சொல்றீங்க. நீங்க நைட் வந்து நேத்து சொன்னீங்களா? நேத்து இருப்பீங்களா நீங்க? நான் சொன்னால கார்த்தி இது கலைஞர்களை பத்தி பேசவே இல்லை கார்த்தி. நான் அதான் நேத்து சொல்ல மாட்டீங்க. அதாங்க சொல்றேன். நேத்து சொல்லி இன்னைக்கு வந்து சொல்றீங்க. இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் இதே இந்த இதுல வந்து ஒரு 15,000 பேர் கூட்டம் வந்திருந்தா இன்னைக்கு என்ன சொல்லுவீங்க? பாத்தீங்களா மாசு கிசுன்னு பேசுவீங்க, அப்படிதானே பேசுவீங்க. எப்பயுமே இந்த மாதிரி செலக்டிவா இருக்காதீங்க ராபின்சன். கூட்டம் வந்திருக்காது. எப்படி வரும்? எப்படிங்க வரும்? யார் வேற என்ன இஷ்யூ அதுவே தெரியலையா உங்களுக்கு? இப்ப பண்ணணும்னு அவசியம் இல்ல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப பண்ணணும் அதுதாங்க. முந்தானத்துல வந்து கேப்டன் கூட்டம் வந்தாங்க. கேப்டன் மில்லருக்கு ஆடியோ வச்சு கூட்டம் வந்தாங்க. வல்லன் படத்தை பார்த்துட்டு இருக்கான் கமலா தியேட்டர்ல உட்காந்து. வாரணமாறன் படத்தை பார்த்துட்டு இருக்கான். ராபின்சன் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்கன்றேன். ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க, திருந்துங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான், வேற என்ன. நிறைய காரியங்கள் இருக்கு எடுத்த கோத்தம். அந்த 5 வருஷம் கழிச்சு வருவீங்களா இல்லையா? 5 வருஷத்துக்கு பார்த்து உங்களால் வேற வாங்கல. 2026 வராங்கல்ல, பாப்போம். பயந்துட்டாங்க ப்ரோ. ஆமா பயம், பயங்கர பயம். 24 என்ன ராபின்சன் 24 அது வாக் அவுட் கொடுத்துட்டீங்களா? வாக் அவுட்டா? நாங்க வந்து எங்க டார்கெட் 2026 தான்ப்பா. நீங்க தான் 24 விட்டு நீங்க 24 கிவ் அப் கொடுத்துட்டு போயிட்டீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதே தான் பேசணும். இப்ப தேச துரோக கட்சி நம்மள போட்டு ஏதாவது பண்ணாலும் பண்ணி சண்டைக்கே வர மாட்டீங்களா? 24க்கு 24 சண்டைக்கே வர மாட்டீங்களா? ஜாலியா கார்த்தி மனுஷன் வாழ்தான்னு கார்த்தி, அவர் மாதிரிதான் கார்த்தி. ஆள கூட முடியாது ஒரு நாள். அவனை கனவாத காணணும் கார்த்தி, ஜி மாதிரி ஜாலியா போயிட்டு இந்த வயசுல. ப்ரோ
இங்க எல்லா ஃபேமிலி ஆக்சுவலி அவர் நியூ இயர் ஃபங்க்ஷனுக்கு லண்டன்ல போய் கோடி கோடியா செலவழிச்சுட்டு வராங்க. அவங்க வாழ்றாங்களா, இவர் வாழ்றாரா? அவர் எனக்கு தெரிஞ்சு கடைசியா சவுதிக்கு வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன், இங்க கல்ஃப் இதுக்கு. அவரோட இந்த மெனுவை போட்டிருந்தாங்க. என்ன மெனு? இப்ப என்னங்க பிரச்சனை? பிப்ரவரி 14 அவரு வாழ்றாரு, அவர் இஷ்டங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற? அவர் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு. ஆமா, தப்பு இல்ல. இப்ப என்ன பிரச்சனையா சொல்றேன் கார்த்தி. நல்லா இல்ல வாழ்றாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வயிறு இருக்குதா? எரியுங்கன்றேன். அதான் இப்ப நம்ம இப்படி மூடுக்கு வந்தாச்சுன்னா திட்டிங்களா? அவர் சட்டம் போடுறாரு, 10 லட்சம் சட்டம் போடுறாரு. ஆமா, அவர் போடுறாரு, அவர் தகுதிக்கு போடுறாரு. உங்களுக்கு எரியுதா? எரிஞ்சுக்கோங்க, வேற என்ன உங்காளுங்க இடி, உங்காளுங்க ஆமா, எல்லாருமே தான், பண்றது எல்லாரும் எலெக்ஷன் கமிஷன் உங்காளுங்க. எல்லாமே தான். வந்தாலும் எல்லாருமே உங்காளுங்களுக்கு உள்ளார ஃபுல்லா அந்த கலெக்டர்ஸ் எல்லாம் உங்கால இறக்கி வச்சிருக்கீங்க. ஆமா, 60 வருஷமா உங்க ஆளா இருந்தாங்களா ப்ரோ? அப்ப எப்படி எங்களை உள்ள விட்டீங்க? இல்லன்னா உனக்கு இல்லன்னு அப்படி சொல்லி இறக்கிடுங்க. புரியுதா? சரிங்க. இப்ப என்னங்க, எல்லாமே அப்படிதான் அப்படிதான் எல்லாம் பண்ணிட்டு கேட்டா ஜனநாயக நாடுன்னு பேசுவீங்க. சரி விடு. கஷ்டமா இருக்கா? அண்ணா இன்னும் அழுகுங்க நல்லா. கஷ்டமா இருக்கா ராபின்சன்? வருத்தமா இருக்கா? இன்னொரு 10 வருஷத்துக்கு வருத்தமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் பழகிரும் அது. இந்த ராபின்சன் ப்ரோ ஒரு போட்டோ போட்டு பாருங்க ப்ரோ. புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க, அழுக ஆரம்பிச்சிட்டீங்க. முன்னாடிலாம் சண்டைக்கு வருவீங்க, இப்பெல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டீங்களேங்க. எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாயிண்டே இல்ல கார்த்தி. அங்க ஆளு வேணும். எதுக்கு நாங்க போய் எங்க போய் பண்ணணும்? எங்களுக்கு அவசியமே இல்ல கார்த்தி. அவங்க என்ன வேணா பண்ணிட்டு ப்ரோ இங்க நடத்த முடியும். இங்க முன்னாடி எல்லாம் சண்டைக்கெல்லாம் வருவீங்க, இப்ப சண்டைக்கும் வர மாட்டேறீங்க, வேணான்றீங்க, எங்களுக்கு தேவையில்லன்னு அழுகுறீங்க. எங்களுக்கு எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு விடுங்க. 2026 பேசுறீங்களா? ஓகே. எப்படி 2024 எங்களுக்கு எம்பி ஓட்ஸ் வந்துடும். விடுங்க. ஓகே, முடிஞ்சு போச்சு ப்ரோ. அப்படின்னா எப்போ பிஜேபி எவ்வளவு வருஷம் இது சென்ட்ரல்ல இருக்காங்களோ அவ்வளவு வருஷத்துக்கு உங்க பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டுரு. தமிழ்நாடு ஏதாச்சும் பாஸ்போர்ட் கொடுத்தா வச்சுக்கோங்க. எப்படி? அது மொத்தமா எரிச்சிருங்க பாஸ்போர்ட்டையே. இல்ல, சென்ட்ரல்ல பிஜேபி இருக்கிறதுனால தானே இந்தியனா சொல்றதுக்கே அவரு கூச்சப்படுறாரு. தமிழனா இருக்கிற ஏதாச்சும் ஒரு அடையாளம். அது கூச்சப்படுறேன். நான் சொன்னேன் உங்ககிட்ட, நான் கூச்சப்படுறேன். ஆமா, அப்படிதானே சொல்றீங்க. எங்க பாஸ்போர்ட் யாரு குடுக்குறா? பாஸ்போர்ட் யாரு குடுக்குறா? சும்மா கோழி. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் யார் கீழ இருக்கு? பிஜேபி கீழ தான் இருக்கு. இருங்க. நான் இந்தியனா கேவலமா இருக்கு அப்படிதான் சொல்றீங்க. எல்லா மினிஸ்ட்ரியும் இவங்க கீழ இருக்குன்றீங்க. மோடியால ஜிடிபி பேசிருக்கு. நானே தான் சொன்னேன். மத்தவங்க சொன்னானா? நானே சொன்னேன். புரியுதா? அப்ப நான் என்ன சொன்னேன்? அவங்களோட ஒரு என்ன சொன்னீங்க? மறந்துட்டீங்க போல கார்த்திக். போ. என்ன சொன்னீங்க? நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்டோம். பிரிண்ட் எடுத்துட்டு வந்து நீங்க சொல்லல, நாங்க கேட்டோம். இல்ல, நான் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்னீங்க? ஏங்க இதெல்லாம் டயர்டா இருக்கு ராபின்சன், டயர்டா இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அவ்வளவுதான். உங்ககிட்ட எல்லாம் பேசி யூஸ் இல்லைங்க. வேஸ்ட் ஆஃப் டைம் உங்ககிட்ட பேசுறது. ஆக்சுவலா நாங்க தான் சொல்லிட்டோம் 2026 இதுதான் எங்களுக்குன்னு. நீங்க 2026 நாங்க ஆல்ரெடி மேல சென்ட்ரல்ல பவர் இல்லாத போது நம்ம இங்க பேசி என்ன கார்த்தி பண்ண முடியும்? இப்ப கேரளால சிபிஎம் தான். எத்தனை வருஷம் சிபிஎம் தான். படுத்தி விட்டானயான்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அது வேணா விடுங்க. கேரளால சிபிஎம் தான். ஓகே, இப்போ சிபிஎம் தான். இன்னொரு 10 வருஷம் சிபிஎம் தான் வரும். அங்க போயிட்டு இப்ப அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க சென்ட்ரல்ல யார் வந்தா அவங்களுக்கு கவலை இல்ல. ஒரு சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ப்ரோ பிஜேபி. தமிழ்நாட்டுல பண்ற மாதிரி அங்கேயும் சீட் இன்க்ரீஸ் பண்றத யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க புரியுதா? என்னைக்கு சொல்லுங்க ராபின்சன், விட்டு தொலைங்க. வேற மாற்றுக்கு வருவோம். உங்ககிட்ட பேசி யூஸ் இல்ல. இப்படிதான் கலைஞர் 2 மணி இதாயிட்டீங்க.
இவர் பிஸி ஆனந்த பத்தி பேசும்போது இதாயிட்டா அது தப்பு. இந்த லெட்டர் பேடு எல்லாம் சொன்னீங்களே. ஆமாங்க, தப்பு தானேங்க. தப்புன்னு சொல்லணும்ல. ஏன்னா விஎம்ஐல இருக்க யாரும் வந்து வெறிநாயக மாதிரி உங்களை மாதிரி கிடைக்க மாட்டாங்க. ஓபி மாதிரி அவங்க சொன்னா புரிஞ்சுக்குவாங்க, அவங்க ஏத்துக்கிட்டு மாத்திக்குவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. உங்களை நீ பேசிட்டியடா அப்படின்னு வந்து கிடைக்க மாட்டாங்க. அதனால தைரியமா சொல்ல முடியுது. வெடின்னு சொல்லதான் முடியும். ஏன்னா அவங்க கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லுவோம், உங்ககிட்ட வந்து திட்டுவோம். அவ்வளவுதான், வேற என்ன. புரியல காட்சி. அது வந்து ஆக்சுவலி பிஸியானதோட இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் ஒருத்தர் வேணும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே இங்க பாருங்க, அந்த கட்சி இல்லைங்க பாருங்க, அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விமர்சனத்தை ஏத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஆனா ஆல்ரெடி ஆட்சியில இருக்க கட்சி எந்த விமர்சனத்தை ஏத்துக்குது, முதல்ல அவங்க என்ன திருந்துறதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்காம ஒரு வேளை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி பேச ஆரம்பிங்க. பாருங்க, விஜய் வந்து ஒரு கட்சி பாருங்க, விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது புஷி ஆனந்த் வந்து மாத்திக்குவாரு, இல்ல புஷி ஆனந்தே அடுத்த மீட்டிங்ல தெரிஞ்சிடுவாரு, அவரே வந்து ரியாக்ட் பண்றதை மாத்திடுவாரு. அந்த விஎம்ஏ வந்து அவங்க கிட்ட இருக்க சின்ன சின்ன குறைகள் தான், அதை சரி பண்ணிக்குவாங்க. நீங்க நாங்க சொல்ற விமர்சனத்தை ஏதாவது ஒண்ணு காது கொடுத்து வாங்கிக்கோங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு சும்மா அடுத்தவனெல்லாம் பிடிச்சி திட்டுறது, அடுத்தவனை ட்ரோல் பண்றது, அடுத்தவனை டீஸ் பண்றது, இந்த டீஸ் பண்ற அரசியல் இங்க ஈடுபடாது, அவ்வளவுதான். நீ அடுத்தவனை கிண்டல் பண்ணிட்ட, நீ யோகி மாடா, உடனே நான் கிண்டல் பண்ணிட்டேன், மீம் போட்டேன். உனக்கு உங்களுக்கு மீம் போடுற, நீங்க மீம் போறதோட இங்க 10 மடங்கு மீம் போறதுக்கு ஆள் இறக்கிட்டாங்க அவங்க. சரியா? நீங்க வந்து டேக் போடுறதோட அவங்க 10 மடங்கு டேக் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப. அதனால ஒழுங்கா திருந்தி இதுக்கப்புறம் உருப்படியான வேலை பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நாங்க இப்படித்தான், நாங்க வந்து இப்படியேதான் வந்து ஓட்டிட்டு இருப்போம், நாங்க டேக் போடுவோம், நாங்க வந்து சோசியல் மீடியாவை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இதே தான் அரசியல் பண்ணுவோம், சோசியல் மீடியால வர கருத்து தான் வந்து மைக்கில் பேசுவோம் பேசிட்டீங்கன்னா தாராளமா பேசுங்க, அதுதான் நாட்டுக்கு நல்லது, பேசிட்டே இருங்க. சரி, முடிச்சுக்கலாமா? மணி ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, குட் நைட். குட் நைட். நாளை குட் நைட்.